அன்பு இரட்சகரமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற திருநாமத்தில் காலை வேளையில் கர்த்தருடைய சமூகத்தை கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடு கூட இருந்து சகல தீமைகளுக்கும் விலக்கி சகல நன்மைகளால் நிரப்பி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பல மடங்கு தேவன் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். ஆமென். அல்லேலூயா. நாம் நிற்பது தேவ கிருபை. ஆமென். நாம் நிர்மூலமாகாத கர்த்தருடைய சுத்த கிருபை, கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் இதுவரைக்கும் கர்த்தர் நம்மளை தாங்கியிருக்கிறார், தப்புவித்திருக்கிறார், ஏந்தியிருக்கிறார், காப்பாற்றியிருக்கிறார், கனப்படுத்தியிருக்கிறார், நிலைநிறுத்தியிருக்கிறார், வழி நடத்தியிருக்கிறார். இம்மட்டும் நடத்தினவர் இனியும் நம்மை நடத்துவதற்கு தேவன் நல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென். தொடர்ச்சியாக நம் வேத வார்த்தையை கவனிக்க வாக்குத்தத்தத்தை மையமாக வச்சு தொடர்ச்சியாக வேதத்தை நாம் கவனித்து கொண்டு வருகிறோம். ஆமென். கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை மையமாக வைத்து நம் தொடர்ச்சியாக வேதத்தை கவனிக்க கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசித்தோம்னா எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அப்போ கிருபை என்பது அபிஷேகனை பார்த்தோம், அபிஷேகம் என்பது ஆண்டவர் என்று பார்த்தோம். ஆமென். ஆண்டவர் நம்மை விட்டு விலகாத இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம், ஆண்டவருடைய ஏக்கம். அப்போ தேவன் நம்மை விட்டு விலகாமல் இருக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதாம் தொடர்ச்சியாக பார்த்து கர்த்தர் யாரோடு கூட இருக்க விரும்புகிறார், அப்படி இருக்கிறதுனால் ஒரு மனிதனுக்கு வருகிற நன்மைகள் என்ன, மேன்மைகள் என்ன, ஆசீர்வாதங்கள் என்ன என்பதையெல்லாம் நாம் தொடர்ச்சியாகவே கவனிப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி கடைசியாக ஜெயம் பெற்றவர்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று கவனிக்க ஆரம்பித்தோம். ஆமென். ஜெயம் பெற்றவர்களோடு கூட, வெற்றி பெற்றவர்களோடு கூட தேவன் இருக்க விரும்புகிறார். சங்கீதம் 23:5 வசனம். சங்கீதம் 23:5. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அந்த பந்தியை ஆயத்தப்படுத்தி என்பது வெற்றியின் அடையாளம் என்று சொல்லி நம்ம கவனிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். ஆமென். அப்போ ஜெயம் பெற்றவர்களோடு கூட கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்? இருக்க விரும்புகிறார். அப்போ நீங்களும் நான் ஒரு தோத்து போன வாழ்க்கையை வாழ்வதற்கு கர்த்தர் விரும்பவில்லை. ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். அப்படிப்பட்ட நபர்களோடு தான் கர்த்தர் இருக்கிறார். இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணும்னா, வெற்றி பெற கர்த்தர் யாரோடு கூட இருக்கிறாரோ அவங்க யாராக இருக்கிறாங்க? ஜெயம் பெற்றவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லியும் நம்ம தொடர்ந்து கவனிக்கிறோம். அப்போ கர்த்தர் யாரோடெல்லாம் இருக்கிறான்னு பார்த்து சத்துருவை ஜெயிக்கிறோன்னா எப்படியெல்லாம் ஜெயிக்க முடியும், யார் ஜெயிக்க முடியும், எப்படி இருந்தால் ஜெயிக்க முடியும், யாருக்கு விரோதமாக சத்துரு எழும்போம், யாருக்கு விரோதமாக சத்துரு போராடும் என்பதையெல்லாம் பல கோணங்களிலே கவனிப்பதற்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். ஆமென். இந்த நாட்களில் யார் சத்துருவை ஜெயிக்க முடியும், யார் சத்துருவை ஜெயிக்க முடியும்? எல்லாரும் எல்லா சத்துருவையும் ஜெயிக்க முடியாது என்பது வேதத்தின் அடிப்படையாக கொண்ட உண்மை. ஆமென். அபிஷேகம் பெற்றிருக்கிறது உண்மை, கிருபை பெற்றிருக்கிறது உண்மை, வல்லமை பெற்றிருக்கிறது உண்மை, வரங்கள் பெற்றிருக்கிறது உண்மை, ஞானசானம் பெற்றிருக்கிறது உண்மை. ஆனாலும் எல்லா நபர்களும் எல்லா ஆவிகளையும் என்ன செய்ய முடியாதுன்னா மேற்கொள்ள முடிகிறது இல்லை. அதற்கேற்ற ஒவ்வொரு ஆவிகளையும் மேற்கொள்ள வேண்டுமெனால் அதற்கேற்ற அபிஷேகம், அதற்கேற்ற கிருபை, அதற்கேற்ற அர்ப்பணிப்பு, அதற்கேற்ற தியாகம், அதற்கேற்ற ஒப்பு கொடுத்தல் இதெல்லாம் இருக்குமானால் தான் என்ன செய்ய முடியும்னா சத்துருவை நாம் சரியான விதத்தில் ஜெயிக்க முடியும். ஏதோ நான் ரட்சிக்கப்பட்டேன், சர்ச்சைக்கு போகிறேன், எல்லாம் ஜெபிக்கிறாங்கன்னு நானும் ஜெபிக்கிறேன்னா நாம் சத்துருவின்களை என்ன செஞ்சிருவோம்? தோற்று போய் விடுவோம், சத்துருவனால் தோற்கடிக்கப்பட்டு விடுவோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்போ சத்துருவை நம்ம ஜெயிக்கணும்னா என்ன செய்யணும், யார் சத்துருவை ஜெயிக்க முடியும் என்று சொல்லி இன்னைக்கு காட்டில் கவனிக்கணும்னா 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 5வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் நாம் வாசித்தோமானால் 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். அப்பொழுது எபூசினுடைய குடிகள் தாவீதை நோக்கி, யாரை பார்த்து சொல்கிறான்? எபூசியர். இவங்க எபூசியர் சொல்கிறாங்க. யாரை பார்த்து சொல்கிறாங்க? தாவீதை பார்த்து சொல்கிறாங்க. என்னது? நீ இதுக்கு முன்னாடி எங்கள் ஊருக்குள்ளே என்ன செய்யவே முடியாது, நீ நுழையவே முடியாதுன்றான், நீ நுழையவே முடியாது. யாரை பார்த்து சொல்கிறாங்க? தாவீது யார்? சின்ன வயசுலேயே சிங்கத்தை கொன்ன ஆள் இல்லையா? இளம் வயசுலேயே சிங்கத்தை கொன்ன ஆள், இளம் வயசுலேயே
கரடியை கொண்டான் இல்லையா? இளம் வயதிலே சிங்கத்தை கொன்று கரடியை கொன்று அவ்வளோ பெரிய கோழியத்தை அடித்து நொறுக்கி வெளியில் வந்த ஒரு நபரை பார்த்து சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, நீங்கள் என்ன செய்ய முடியாது, என் ஊருக்குள்ளே கால் வைக்கவே முடியாது அப்படி நிறைய வீடை பார்த்து எங்களுக்கு சொல்கிறான். நீ எங்கள் வீட்டில் கால் வைக்கவே முடியாது அப்படின்னு நிறைய வீட்டில் இருக்கிறவங்கள பார்த்து எங்களை பார்த்து சத்ரு சொல்லுது. என்னென்னு, என் வீட்டுக்குள்ளே கால் வச்சிரு பார்க்கலாம், எங்கள் வீட்டில் கால் வச்சிரு. விளையாட்டுக்கு சொல்ல அடிச்சிட்டோ, அது உங்களுக்கு காதுக்கு கேட்கறதில்ல, அது எங்கள் காது கேட்கும். அது உங்கள் கண்ணுக்கு தெரியாது, அது எங்கள் கண்ணுக்கு தெரியும். என்ன சொல்லுது, எங்கள் வீட்டில் நிலைய செய்ய முடியாது, இன்னும் இந்த வீட்டில் நீ நுழையவே முடியாது, இந்த எல்லைக்குள்ள நுழையவே முடியாது, இந்த ஏரியாவுடைய நுழையவே முடியாது. உங்கள் வீட்டில் நுழைய முடியுமா? உங்கள் வீட்டில் நுழைய முடியுமான்னு கேட்கறது புரியல இல்லையா? கேட்கறது புரியல தானே, நிறைய பேருக்கு புரியல. உங்கள் வீட்டில் நாங்கள் நுழைய முடியுமா? உங்கள் வீட்டில் நாங்கள் நுழைய முடியுமான்னு, நுழைய முடியுமா முடியாதுன்னு பிசாசுக்கு தான் தெரியும். உனக்கு தெரியாது, அவனுக்கு தெரியும். என்ன தெரியும்? இந்த வீட்டில் நீ நுழைஞ்சிட்டு பார்க்கலாம், இந்த வீட்டில் நீ கால் வச்சுட்டு பார்க்கலாம், இந்த வீட்டில் ஜெபிச்சுட்டு பார்க்கலாம், இந்த வீட்டில் ஜெபத்தை நடத்திடு பார்க்கலாம், இந்த வீட்டில் ஜெபம் பண்ணிடு நீ பார்க்கலாம், இந்த ஜனத்துக்கு ஆலோசனை சொல்லிவிடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எந்த ஆவி போராடுன்னா, எபூசியரின் ஆவி போராடும். யாருக்கு விரோதம் போராடுது? தாவீது யாரு? எங்கே போனாலும் அள்ளிடுவான்னா கூட்டிடுவானா கொட்டின்னு வர்றாள் இல்லையா? அள்ளிட்டுவான்னா கொட்டின்னு வர்றாள். சவுல் சொல்லுவான், 100 பேருடைய பெலிஸ்தர் வெட்டினாக்க என் பொண்ணை கொடுக்கணுமா, 200 பேர் வெட்டி கொண்டு வந்து போடுவான். 100 பேரை வெட்டி போட்டேன்னா என் பொண்ணு என்ன செய்கிறேன் உனக்கு தரேன் அப்படி சொல்லுவா இல்லையா? அப்படி ஏன் சிம்பிளாக என்ன பார்த்து 100 பேருன்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ பேரை வெட்டுறேன், 200 அப்படி போட்டு சீவி அப்படி போட்டு போகிறேன் பரவாயில்ல, 200 அப்படி தூக்கிப்பட்டு எண்ணிக்கோ, என்ன பண்ணு 200 அள்ளி போட்டு எண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அவ்வளோ பெரிய ஆளை பார்த்து ஒரு சாதாரண சொல்கிறான். அதுவன் யார்? எபூசியர்லாம் யார்? குருடர்களும் சப்பானியும். எபூசியில் இருக்கிறான் அவன் யார்? பயங்கர கோலியாத் இல்லை, பயங்கர வலுசர்பம் இல்லை. நம்ம நினைக்கிறது அப்படி ரொம்ப கொம்பு வச்சுட்டு வந்தால் தான் பயங்கரமான ஆவி நினைக்கிறோம் இல்லையா? அவன் சொல்கிறான், நான் சாதாரண குருடன் தான், நான் சாதாரண சப்பானி தான், என் வீட்டுக்குள்ளே நீ காலை வச்சிரு, என் வீட்டில் நுழையவே முடியாதுன்றான். என் ஊருக்குள்ளே நீ நுழையவே அவன் சொல்கிற ஒரு அழகாக பாருங்கள். என்ன சொல்கிறான் கொஞ்சம் எல்லாம் பாருங்கள், கொஞ்சம் எல்லாம் பைபிளை திறந்து பாருங்கள். 1 நாளாகமும் 11ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை கொஞ்சம் எல்லாம் கண்ணை திறந்து வாயை திறந்து படிங்க பார்க்கலாம். அப்பொழுது எபூசுடைய குடிகள் நேருக்கு நேராக பார்த்து சொல்கிறான். நம்ம ஏசபேல தான் பயங்கர ஆவி நினச்சிருக்கிறோம் இல்லையா? ஏசபேல தான் பயங்கர ஆவி நினச்சிருக்கிறோம் இல்லையா? அந்த ஏசபேல கூட ஜன்னல் வழியாக தான் யெகோவா பார்த்து பேசுச்சு. அந்த ஏசபேல் யெகோவா பார்த்து ஜன்னல் வழியாக தான் பேசுச்சு. எலியா கிட்ட சொல்லி தான் அனுப்புனாங்க, நாளைக்கு எந்த நேரத்தில் அவனுக்கு என்ன செய்யணும்னு பாருன்னு சொல்லி தான் அனுப்புனாங்க. ஆனால் தாவீதை பார்த்து ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுது. என்ன பேசுது? எபூசியன் குடிகள் தாவீதை நோக்கி நேருக்கு நேராக முகத்துக்கு நேராக நின்று பார்த்து சொல்கிறான். என்ன சொல்கிறான்? எபூசியன் குடிகள் தாவீதை நோக்கி நீர் என் ஊருக்குள்ள பிரவேசிக்கிறது இல்லை, முடியாதுன்றான். அப்ப எந்த அளவுக்கு அவன் அந்த வீடு அந்த ஊரை கட்டி வச்சிருந்தான், ஆக்கிரமிப்பு செஞ்சு வச்சிருந்தான்னா எந்த அளவுக்கு அந்த ஊரை அந்த ஊர் எந்த ஊர் தெரியுமா? எருசலேம். இந்த எபூசியன் குடியிருக்கிறான இது ஊர் என்ன ஊர்? அந்த முழுசப்படி என்றார்கள். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். அது என்ன கோட்டை? அது என்ன கோட்டை? சீயோன் என்னது? எருசலேமிலே தலைநகர் தான் சீயோன் இல்லையா? சீயோன் இன்னொரு பள்ளி என்ன சொல்லலாம்? தேவன் தங்கியிருக்கிற இடம். தேவன் தங்கியிருக்கிற இடத்துல யார் இருக்கிறான்? எபூசியன் குடிகள் இருக்குது. அப்ப நம்ம வீட்டில் பிசாசு இருக்குமா? நம்ம வீட்டில் பிசாசு இருக்குதுன்றதுக்கு ஒரு அடையாளம் என்ன? நம்ம வீட்டுக்குள்ள வர வேண்டியவங்க வரமாட்டாங்க. நம்ம வீட்டுக்குள்ள யார் கால் வைக்கணுமோ அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? வராம தடுத்துரும். நம்ம வீட்டுக்குள்ள யார் கால் வைக்கணுமோ எது நடக்கணுமோ அது நம்ம வீட்டில் என்ன செய்யாது? யார் வரணுமோ அவங்க வரமாட்டாங்க, எது நடக்கணுமோ அது நடக்காது. இது ரெண்டும் நம்ம வீட்டில் நடக்குதுன்னு சொன்னால் நம்ம வீடை சத்துரு போட்டு அழகாக என்ன பண்ணிட்டோம்னா ஃபுல்லாக போட்டு பூட்டை போட்டு சாவியை தொலைச்சிட்டான்னு அர்த்தம். நம்ம வீட்டுக்குள்ள வர வேண்டியவர்கள், நம்ம எல்லைக்குள்ள வர வேண்டியவர்கள் வரலை அப்படின்னா, பட் எனி ரீசன்
அது பல காரணங்கள், என்ன காரணம் வேணா இருக்கலாம். ஆனால் ஒரு காரணம் என்ன, ஒரே வேலை என்ன சொல்லலாம், எபூசினுடைய குடிகள். அந்த ஆவி என்ன ஆவி? அப்போ நம்ம வீட்டுக்குள்ள வர வேண்டிய வராமல் தடுக்கிறது என்ன ஆவி? எபூசினுடைய ஆவி. அது என்ன செய்யும்? வர வேண்டியவர்களை வரவிடாம. இப்போ வர வேண்டிய வரலன்னு வச்சுக்கோங்க, அது யாருடைய ஆக்கிரமிப்பில் தான் இருக்கும்? பிசாசுடைய ஆக்கிரமிப்பில் தான் இருக்கும். இப்போ தாவீது அந்த நான் சொல்ல இதுக்கு முன்னாடி சவுல் ராஜா இருந்தாரா? சவுல் ராஜா இருந்தாரா? அது வரைக்கும் அந்த வீடு யாருடைய கண்ட்ரோல் தான்? எபூசியுடைய கண்ட்ரோல் தான், இல்லையா? தாவீது ராஜாவாய் அந்த எல்லைக்கு போகிற வரைக்கும் அது யாருடைய ஆக்கிரமிப்பில் தான் இருக்குது. பக்கத்தை கைப்பிடிச்சுக்கணும். உங்க வீடு யார் ஆக்கிரமிப்பில் இருக்கு தெரியுமா? உங்க வீடு யாருடைய ஆக்கிரமிப்பில் இருக்குதுன்னு தெரியுமா? யாருடைய ஆக்கிரமிப்பில்? பிசாசுடைய ஆக்கிரமிப்பில் இருக்குதுன்றதுக்கு ஒரு அடையாளம் என்ன? வர வேண்டியவர்கள் நம்ம வீட்டுக்குள்ள வர மாட்டாங்க. அது வராம பல காரணங்களை கொண்டு தடுத்துடலாம். எனி ரீசன், அது எந்த காரணம் இருந்தாலும் சரி, நம்ம வீட்டுக்குள்ள வர வேண்டியவர்கள் நம்ம வீட்டுக்குள்ள வராத வரைக்கும் நாமும் நம்ம வீடும் தேவனுக்கு சொந்தமாகவே முடியாது. இப்ப தாவீது அந்த ஊர்ல கால் வைக்காத வரைக்கும் அது யாருடைய கண்ட்ரோல்? எபூசியுடைய கண்ட்ரோல், இல்லையா? ஒருவேளை 5 வருஷம் கழிச்சு போயிருந்தானா தாவீது? அப்புறம் தான், இல்லையா? 10 வருஷம் கழிச்சு போனா, போகாமலே போயிட்டா. இப்ப சவுல் பல வருஷமா ராஜா இருந்தார், இல்லையா? இந்த சியோனை பத்தி என்னைக்கான கண்டுக்கிறாரா? சவுல் அபிஷேகம் பட்டவர் தானே. என்னைக்காவது சியோனை பத்தி கண்டு போனா ஒன்றும் இல்லைல்ல, அது எப்படியோ இருந்துட்டு போகுது, இல்லையா? அவனுக்கு என்ன பிரச்சனை? அவனுக்கு அவன் சீட்டு கிடைச்சா போதும். அவனுக்கு அவன் மகனுக்கு என்ன கிடைச்சா போதும்? சீட்டு கிடைச்சா போதும். அவன் என்ன உட்காந்துனா போதும்? சேர்ல உட்காந்துக்கனா போதும். மற்ற ஒன்று அவனுக்கு பற்றி அவசியமே இல்லை. ஆனால் தாவீது ராஜாவான உடனே போன இடம் எந்த இடம்னா அந்த சியோன் கோட்டைக்கு போன. தாவீது கால் வைக்கிற வரைக்கும் அந்த இடம், அந்த வீடு, அந்த ஊரில் இருக்கிற ஜனங்க எல்லாரும் யாருடைய கட்டுப்பாடு இருக்கிறாங்கன்னா பிசாசுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறார்கள். அப்போ நம்ம வீட்டுக்குள்ள வர வேண்டியவர்கள் வரல, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் வர வேண்டியவர்கள் வரலன்னா நம்ம வீடு அழகா சத்துரு பூட்டி ஃபுல்லாக டோட்டலாக லாக் பண்ணி சாபத்துக்கு வெளியில் போட்டான்னு அர்த்தம். நல்ல விளங்கிக்கோங்க. அப்போ வர வேண்டி வேலை செய்யணும். வராத வரைக்கும் நாமும் நம்முடையவர்களும் யாருக்கு சொந்தமாக மாற முடியாது? தேவனுக்கு சொந்தமாக மாற முடியாது, இல்லையா? 132 சங்கீதம் 12-13 வாசிங்க. இப்போ 130 இந்த வசந்த வாசிச்சுட்டு 12-13 வாசிங்க பார்க்கலாம். 132 சங்கீதம் 12-13 இல்லை 12. கர்த்தர் சியோனை தெரிந்து கொண்டு. எந்த சியோனை? இது இந்த 32 தலைப்பு படிங்க. 32 தலைப்பு ஆரகோண சங்கீதம். இது யார் எழுதுன்னு தெரியுமா? தாவீது எழுதுனா ஆரகோண சங்கீதம். கீழே வாசிங்க. கீழே அப்படி 2 வருஷம் வாசிங்க. 2 வருஷம் வாசிங்க. அப்படி தொடர்ந்து. கர்த்தாவே தாவீதையும் அவன் இது எங்க சொல்றார் தாவீது? 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் சொல்றார். என்ன சொல்றாரு? நான் கர்த்தர் என்ன செய்வேன்? நான் பாரோம், நான் கேதுரு மரத்தை கட்டில் வீட்டில் இருக்கிறேன், தேவனுடைய பெட்டி திரைக்கிழக்கு மத்தியிலே இருக்குது. யார் சொன்ன வார்த்தை? தாவீது சொன்ன வார்த்தை. 132 சங்கீதம் யார் சொன்னது? யார் எழுதுனது? தாவீது எழுதுனது. இப்போ அவர் தான் கீழே சொல்றார். என்னது? கர்த்தர் சியோனை தெரிந்து கொண்டு. எப்ப தெரிஞ்சுக்கிட்டாரு? இந்த சியோனை தாவீது மீட்ட பிறகுதான் கர்த்தர் எதை தெரிஞ்சுக்கிறாரு? சியோனை தெரிஞ்சுக்கிறார். சவுல் காலத்துக்கு கர்த்தர் என்ன செய்வே இல்லை, சியோனை பத்தி நினைக்கவே இல்லை. நாமும் நம்முடையவர்களும் தேவனுக்கு சொந்தமாய் மாறணும், தேவனுடைய கரத்தில் இருக்கணும், கர்த்தருடைய ஆசீர்வாத சொந்தக்கார மாறணும்னா தொடர்ந்து பாசி. கர்த்தர் சியோனை தெரிந்து கொண்டு விரும்பினார். எப்ப தங்குவாரு? எபூசின் வெளியில போனாதான் தேவனும் தங்குவார், இல்லையா? இதை நல்லா விளங்கிக்கிறேன்னா மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம் நினைக்கிறேன். பிசாசு சிலகளை அவரை விட்டு நீங்கினான், தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். பிசாசு அவனை மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4:11 மத்தேயு 4:11. அப்பொழுது அவரை விட்டு விலகி போனான், உடனே தேவதூதர்கள் வந்து. இப்ப 2 பேர் ஒருத்தர் இருக்க முடியாது, இல்லையா? அப்ப எபூசியன் வெளியில போனாதான் யார் தேவன், அங்க யார் வர முடியும்?
தேவனை வர முடியும். இப்போ என்ன சொல்ற 132 என்ன சொல்றாரு? கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது என்றென்றைக்கும் நான் தங்கும் ஸ்தலம், நான் விரும்பினபடியால் இங்கே என்ன செய்வேன்? வாசம் பண்ணுவேன். எப்போ வந்து வாசம் பண்ணுவாரு? எபூசியன் வெளியில போனாதான் தேவன் வந்து வாசம் பண்ண முடியும் இல்லையா? இப்போ நம்ம வீட்டில் தேவன் வாசம் பண்றாரா? நம்ம வீட்டில் ஆண்டவர் இருக்கிறாரான்னு தூய தமிழில் செந்தமிழில் தான் கேட்குறேன். ஹிந்திலையோ இங்கிலீஷ்லையோ கன்னடாவிலையோ நான் கேட்கல, தூய தமிழில் தான் கேட்குறேன். நம்ம வீட்டில் ஆண்டவர் இருக்கிறாரா? நம்ம வீட்டில் ஆண்டவர் இருக்கிறாரா? இருந்தால் என்ன இருக்கும்? நான் எப்போ இருப்பாரு? நம்ம வீட்டை விட்டு வெளியே போகிற ஆவி வெளியே போனாதான் வர வேண்டிய தேவன் நமக்கு வீட்டுக்குள்ளே வருவார் இல்லையா? அவர் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கு என்ன அடையாளம்? நான் தெரிந்து கொண்டு இடம் விரும்பினபடினால் இங்கே வாசம் பண்ணுவேன், அதன் ஆகாரத்தை என்ன செய்வேன்? அப்ப தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? கர்த்தர் தங்கினாதான் நம்ம வீட்டில் என்ன கிடைக்கும்? ஆசீர்வாதம் கிடைக்கும் இல்லையா? கர்த்தர் வீட்டில் இருக்கிறாரா? கர்த்தர் நம்ம வீட்டில் இல்லைன்னா நம்ம வீடு ஆஸ்வதிக்கப்படாது. ஆஸ்வதிக்கப்பட என்ன கிடைக்காது? ஒரு ஆஸ்வாதம் இருக்காது. ஏன் இருக்காது? கர்த்தர் இருந்தால் தானே ஆஸ்வதிக்கிறதுக்கு. கர்த்தர் இருந்தால் தானே ஆஸ்வதிக்கிறதுக்கு. அப்போ தேவன் நம்ம வீடோடு இருக்கணும்னா, கர்த்தர் நம்முடைய ஸ்தலத்தில் இருக்கணும்னா, பிசாசு நம்மளை ஸ்தலத்தை விட்டு வெளியே போகணும். பிசாசு எப்போ போகணும் தான் பண்ண பேச போகிறோம். எபூசியங்க குடியிருக்கிறான், பல வருஷமா கட்டி வச்சிருக்கிறான், பல வருஷமா இருக்கிறான். இதுவரைக்கும் என்னவா இருக்குது? அது அந்த சத்ருவின் கோட்டையா இருக்குது. சத்ருவின் கோட்டையா இருக்குது. யாருடைய கோட்டையா மாறணும்? தாவீதுடைய கோட்டையா மாறணும் இல்லையா? சியோன் எபூசியனுக்குள்ள குடியிருக்கிறார். அவன் தாவீதை பார்த்து நேரா பார்த்து சொல்றான், நீ இந்த பட்டணத்தை என்ன செய்ய முடியாது? கால் வைக்கவே முடியாது, இதில் நுழையவே முடியாது. அப்ப என்ன அர்த்தம்? நீ சிங்கத்தை வேணா ஈஸியாக கொண்டுடலாம், கரடியை வேணா ஈஸியாக கொண்டுடலாம், கோலியத்தை வேணா ஈஸியாக கொண்டுடலாம், பெலிஸ்தை வேணா என்ன பண்ணலாம்? நீ 100க்கு 200 வெட்டலாம். ஆனா என்ன செய்ய முடியாது? ஏன் எல்லைக்குள்ள நுழைய முடியாதுன்றத தாவீதுக்கு நேருக்கு நேரா சொல்றான். தாவீதுக்கே நேருக்கு நேரா சொல்லுவானா? இப்போ என்ன செய்ய முடியாது? என் எல்லைக்குள்ள காலை வைக்கவே முடியாதுன்னு நேருக்கு நேரம் முகத்தை பார்த்து சொல்றான். ஏன்னாக்க இது என்னுடைய கோட்டை, ஏன் கோட்டையில் நீ என்ன செய்ய முடியாது. அப்ப நிறைய வீட சத்துரு போட்டு பிடிச்சிட்டான், என்ன செய்ய முடியல? அந்த வீட்டுக்குள்ள கால் வைக்க முடியல, அந்த வீட்டுக்குள்ள நுழைய முடியல, அந்த வீட்டில் ஜெபத்தை என்ன செய்ய முடியல? ஏறெடுக்க முடியல, அந்த வீட்டில் ஜெபக்குழுவை நடத்த முடியல, அந்த வீட்டில் ஜெபத்தை ஏறெடுக்க முடியல. ஏன்? அவன் சொல்ற இது என்னுடைய கோட்டை, இது என்னுடைய கோட்டை, இது ஏன் இடம், நான் உட்கார்ந்து இருக்கிறேன், ஏன் இடத்துல நீ என்ன செய்ய முடியாது. சொல்றவன் எல்லாம் பெரிய பெரிய வீரனும் சூரனும் கிடையாது. யாரு? குருடனும் ஜப்பானியும் வந்து சொல்றான். அப்படின்னா எவ்வளவு ஸ்ட்ராங்கா அவன் பிடிச்சு வச்சிருந்தான்னா, எவ்வளவு ஸ்ட்ராங்கா அந்த சியோனை பிடிச்சிருந்தா அவன் தாவீதை பார்த்து இவ்வளவு சவாலிட முடியும். தேசத்து அந்த முதல் கொஞ்சம் போயிடலாம். எபூசியன் சொல்றான் தாவீதை பார்த்து, நீ இந்த நகரத்துக்குள் பிரவேசிப்பது இல்லை, நீ பிரவேசிக்க முடியாது. இதை சாமுவேல் இன்னும் சொல்லுவாங்க, இதை சாமுவேல மற்றவனும் சொல்லுவான். இங்க எபூசியனே சொல்ற மாதிரி சொல்றான். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்துல அங்க சொல்ற சம்பவத்தை பாருங்க. யுத்தம் பண்ண போனார் அவர்கள், இதிலே பிரவேசிக்க அவன் சொல்றான், எந்த தாவீதும் என்ன செய்ய முடியாது. நீ என்ன வேணா அபிஷேகம் பெற்றுவா, ஏன் எல்லைக்குள்ள என்ன செய்ய முடியாது. நாங்க விட்டாதானே நீ நுழையறதுக்கு, நாங்க விட்டாதானே, நாங்க வழி விட்டாதானே, நாங்க வாசலை திறந்து கொடுத்தாதானே நீ உள்ள வர்றதுக்கு. நாங்க அதை என்ன பண்ணியிருக்கிறோம்? வாசலை போட்டு அடைச்சிட்டோம்ல, வாசலை லாக் பண்ணிட்டோம்ல, வாசலை பூட்டிட்டோம்ல, நீ என்ன செய்யவே முடியாது, உள்ள நுழையவே முடியாதுன்றான். இந்த கோட்டைக்குள்ள இங்க சொல்றது அவன் சொல்ற மாதிரி என்ன சொல்றான்? இது இந்த கோட்டைக்குள்ள தாவீதினால் இதில் பிரவேசிக்க தாவீதினால் என்ன செய்யாது, கூடாதுன்றான். அங்க சொல்றான் தாவீதை பார்த்து நேரா சொல்றான் முடியாதுன்றான், இங்க சொல்றான் கூடாதுன்றான். கூடாதுன்னு அர்த்தம் மட்டம் கடை சொல்றான். கூடாதுன்னு என்ன அர்த்தம்? மட்டம் கடை சொல்றது. தாவீது வர மேல சண்டை ஒண்ணு, எந்த தாவீது வேணா வரட்டையா, எந்த தாவீது வேணா வரட்டும், அவன் என்ன செய்ய முடியாது, ஏன் எல்லைக்கு நுழைய முடியாது, போய் சொல்லு தாவீதுக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டான். ஆனா 4ஆவது சொல்றான், நேரா சொல்றான். அதையும் மீறி தாவீது வர மாதிரி எடுத்துக்கோங்களேன். இப்ப இது வர்ற செய்தி யாருக்கு அறிவிக்கப்படுது? தாவீது வர்ற செய்தி யாருக்கு அறிவிக்கப்படுது? எபூசியனுக்கு அப்படி எடுத்துக்கோங்க, அறிவிக்கப்படுது. என்ன சொல்லி அனுப்புறாங்க? அங்கிருந்து அவர் போய் சொல்லு, வந்த வழியா திரும்பி போக சொல்லு, வந்த வழியா திரும்பி போக சொல்லு. ஏன்
என் வீட்டுக்குள்ள என்ன செய்ய முடியாது, நுழைய முடியாது. ஃபுல்லா யாருடைய கண்ட்ரோல் இருக்குது, ஏன் கண்ட்ரோல் இருக்குதுன்னுட்டான் இல்லையா. இப்போ அதையும் தாண்டி யார் வர்றது போல இருக்குது, தாவீது வர்றது போல இருக்குது. இப்போ நேரப்பா சொல்றான், தாவீது நீ மற்ற ஊரை வேணா போகலாம், மற்ற இடத்துக்கு வேணா போகலாம், ஆனா என் வீட்டுல என்ன செய்ய முடியாது, நீ வர முடியாது, வந்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இல்லையா அப்படின்னு சொல்ற மாதிரி எழுதிருக்கு இல்லையா. முதல் 5-2 சாமுவேலில் சொல்றான், அவனால முடியாதுன்னு சொல்லி அனுப்பு, போயிடு. வந்த வழியா இங்க வந்து எதுக்கு வேச திரும்பி போனோம், என்ன பண்ண சொல்லு, அப்படியே போ சொல்லுன்றான். அதையும் தாண்டி யாரு வரான், அது என்னதான் நடக்குன்னு பார்க்கலாமே அப்படின்னு வந்தா அவனுடைய நேரம் என்ன சொல்றான், என்ன சொல்றான், நீ இதில் என்ன செய்ய முடியாது, பிரவேசிக்க முடியாது அப்படின்னு அந்த தாவீதை பார்த்து சொல்லுவானா. இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்ல முடியும், இந்த ஊருக்குள்ள என்ன செய்ய முடியாது, நீ பிரவேசிக்க முடியாது. இந்த வீட்டுக்குள்ள என்ன செய்ய முடியாது, பிரவேசிக்க முடியாது. இந்த நபருக்குள்ள என்ன செய்ய முடியாது, பிரவேசிக்க முடியாது. இந்த தெருவில் என்ன செய்ய முடியாது, பிரவேசிக்க முடியாது அப்படின்னு தாவீதையே நேருக்கு பார்த்து சொல்லுவானா. அந்த ஆவி நம்மையும் பார்த்து சொல்லும். தேவ ஜனம், ஜெபம், தேவ ஜனங்கள் நம்ம எல்லைக்குள்ள வருவதற்கு, நம்ம வீட்டுக்குள்ள வருவதற்கு தடையா இருக்குமானால் நம்ம வீட்டில் கிரியை செய்யற ஆவி என்ன ஆவி, எபூசினுடைய ஆவி. எபூசினுடைய ஆவி. பக்கத்து கேளுங்க, உங்க வீட்டில் ஜெபம் கரெக்டா நடக்குதா, உங்க வீட்டுக்கு வரவங்கள கரெக்டா ஜெபத்துக்கு வராங்களா, உங்க வீட்டுக்கு வரவங்க ஜெபத்தை கரெக்டா வராங்களா, இன்னும் சொல்ல போனா உங்க வீட்டுக்கு வர வேண்டியவங்க வராங்களா, வீட்டுக்கு பால்காரன் வரான் இல்லையா, யார் வரான், பால்காரன் வரான். ரெண்டாவது யார் வரான், கொடுத்துருப்பான்ல பச்சை பேப்பர்காரெல்லாம் என்ன செய்யறான், வரான். ப்ளூ பேப்பர்காரெல்லாம் வரான், மஞ்சள் பேப்பர்காரெல்லாம் வரான், எல்லா பேப்பர்காரன் வரான் இல்லையா, வரான். பால்காரன் வரான். இயேசு வராரா, வர வேண்டியவர்கள் வந்தாதான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடாதவைகள் இல்லை என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற ஒன்று யாரை தடுத்தோம் தெரியுமா, வர வேண்டியவர்களை தடுக்கும். இதை தாண்டி தான் என்ன செய்ய வேண்டியது இருக்குன்னா, அந்த நம்மளை தடுக்கிற சத்துருவை நாம் என்ன செய்ய வேண்டும், ஜெயிக்க வேண்டும். நம்ம தடுக்கிற சத்துருவை ஜெயிக்க வேண்டும். யார் ஜெயிக்கிறா, அதான் அந்த 3 கதை வேகமாக சொல்ல போற, வாசிக்கலாம். 5ஆம் வசனம், 1 நாளாகமம் 11:5-6. அப்பொழுது எபூசின் குடிகள் தாவீதை நோக்கி, நீ இதற்குள்ள பிரவேசிப்பதில்லை என்றார்கள். ஆனாலும் தாவீது சியோன் கோட்டையை பிடித்தான். எப்படி பிடிச்சான், இப்படி தடுக்கிற ஆவையை தாவீது எப்படி ஜெயிச்சார், எதை வச்சு ஜெயிச்சா. இந்த பழமலையும் தடுக்கிற சத்துருவை நம்மளும் ஜெயிக்கணும்னா நாம் என்ன செய்யணும், தாவீது செஞ்ச 3 காரியம், செய்ய சொன்ன 3 காரியம், செஞ்ச 3 காரியம். தாவீது செய்ய வச்ச இல்ல செய்ய சொன்ன 3 காரியம், இல்ல தாவீதால் செய்ய வைக்கப்பட்ட 3 காரியம், எப்படி வேணா எடுத்துக்கலாம். 3 காரியம் தான், 6 இல்ல 3 தான். இந்த 3 காரியம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுமானால் நாம என்ன செய்ய முடியும், நம்ம வீட்டுக்குள் வருமான தடுக்கிற ஆவியை, எபூசின் ஆவியை நாம என்ன செய்ய முடியும், ஜெயிக்க முடியும். அப்ப வர வேண்டியவன் நம்ம வீட்டுக்கு கட்டாயமா வந்துனே இருக்கணும். வர வேண்டியவன் நம்ம வீட்டுக்கு கட்டாயம் என்னாட்டே இருக்கணும், வந்துகிட்டே இருக்கணும். அப்படி வந்துகிட்டே இருந்தாதான் இல்லையா, யோர்தான்ல ஆசாரியன் கால் வைக்கிற வரைக்கும் யோர்தான் போயிட்டு தான் இருக்கும் இல்லையா. எப்போ ஆசாரியன் காலை வைக்கிறானோ அப்போதான் என்ன செய்யும், யோர்தான் பின்னிட்டு திரும்பியும். வீட்டில் 1000 பேர் கால் வைக்கிறது பிரயோஜனம் இல்லை, ஆசாரியன் கால் வைக்கிறானான்னு பார். வீட்டுக்குள்ள 1000 பேர் கால் வைக்கலாம், நோ ப்ராப்ளம். யோர்தான்ல எவ்வளோ பேர் போயிருப்பானா, யோர்தான்ல எவ்வளோ பேர் போயிருப்பான், எதுக்கோ போயிருப்பான் இல்லையா. தலைமுழக போயிருப்பான், குளிக்க போயிருப்பான், மீன் பிடிக்க போயிருப்பான், என்னென்னத்துக்கோ போயிருப்பான். அவன் காலை வச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. காலை வைக்க வேண்டிய என்ன செய்யணும், காலை வைக்கணும். அவனுக்கு தெரியும் காலை வைக்க வேண்டிய கால் வச்சுட்டான்னு வச்சுக்கோயேன், நான் என்ன செஞ்சுதான் ஆகணும், பிரிந்து வழி விட்டு தான் ஆகணும். அப்ப என்ன செய்யக்கூடாது, வர வேண்டியவன தடுத்துல வேலை முடிஞ்சு போச்சு. சொல்றது புரியுதுங்களா, சொல்றது புரியுதா. வர வேண்டியவர்கள் வரக்கூடாத 1000 பேரை வர வச்சுட்டு வர வேண்டிய ஒரே ஒரு ஆளை தடுத்தன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆயிடும், வரக்கூடாத 1000 பேரை வீட்டுக்கு வர வைக்கலாம் இல்லையா. ஆனா வர வேண்டிய ஒரே ஒரு ஆளை தடுத்துன்னு வச்சுக்கோங்க, என்ன செய்ய முடியாது, வீடு ஆஸ்வதிக்கப்பட முடியாதுல்ல. வீடு யாருடைய கண்ட்ரோல் தான் இருக்குது. அவன் ஏன் வராம தடுக்கிற அவனுக்கு தெரியும். இவன் வீட்டில் கால் வச்சான்னு வச்சுக்கோங்க, என்ன செய்யவே முடியாது, நம்ம இருக்கவே முடியாது. அப்ப அந்த வீட்டில் நாமளே இருக்க என்ன வழி, இந்த வீடு நம்ம வீடாக்கணும் இல்லையா. யார் வீடா, எபூசியோட அவனோட பிளான் என்ன பிளான், இந்த வீடு நம்ம கண்ட்ரோல் இருக்கணும், நம்ம வீடா இருக்கணும். என்ன வழி, வர வேண்டியவனை தடுத்துட்டா வேலை முடிஞ்சு போச்சு.
வர வேண்டிய வீட்டில் கால் வைக்காம போயிட்டாலே நம்ம வீடு டோட்டலா முழுக்க 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 சத்ருவின் கட்டுப்பாட்டுக்குள்ள கடந்து போயிடுச்சு. குறிப்பா சொல்ல போனா எபூசினுடைய ஆவிக்குடைய கட்டுப்பாட்டுக்குள் நம்ம வீடு கடந்து போயிடுச்சு நடத்தும். சோ இருக்கிற ஆவிகள் சாதாரண ஆவியா இருக்கலாம், இருக்கிற ஆவி பயங்கர ஆய் ஊயினவன அளக்கலைக்கிற ஆவி ஒன்றும் கிடையாது இல்லையா? குருட எப்படி இருப்பான்? சைலண்டா இருப்பான். ஜப்பான் எப்படி இருப்பான்? சைலண்டா இருப்பான். வீட்டுக்குள்ள ஆவி எப்படி தான் இருக்கும்? அமைதியாக ஒன்றும் ஆடாது. உன்னை கையை வச்சா ஒன்று ஆடு அளக்கலைச்சா இவனு 3 பாய கிளிக்காத 3 உருளாது. எது? இந்த ஜப்பானிய ஆவியும் இந்த குருடனுடைய ஆவி என்ன செய்யாது? ஒன்றும் அளக்கலைக்காது. அப்படி நைஸா வேலை செய்து பாருங்களேன். யார் தடுப்பாங்களா? தடுக்கிற பெரிய பெரிய வீரர்களெல்லாம் தடுக்கல. யார் தடுப்பான்? குருடவனை தடுப்பான். ஜப்பானி உன்னை என்ன செஞ்சிருப்பான்? உன்னை ஈஸியா தடுத்துருவான். நீ நுழைய முடியாத தாவீது, அவ்வளவுதான். அந்த வீட்டில் நுழைய முடியாது, அவ்வளவுதான். அந்த எல்லையில நுழைய முடியாது, அவ்வளவுதான். அந்த ஏரியாவில் நுழைய முடியாது, அவ்வளவுதான். ஏன்னா அந்த வீட்டில் யாருடைய கண்ட்ரோல் இருக்கு? எபூசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அந்த எபூசினுடைய ஆவிய கட்டுப்பாடு இருக்கும்போது தான் வரக்கூடியவர்களை நம்ம வீட்டுக்குள்ள வராம, வரக்கூடியவர்களை நம்ம எல்லைக்குள்ள வராம, வரக்கூடியவர்களை நம்ம கிராமத்துக்குள்ள வராம, நம்ம தெருவில் வராம, நமக்குள்ள வராம அவன் ஈஸியா என்ன பண்ணிடுவான்? அழகா வச்சு லாக் பண்ணிடுவான். வேலை முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இப்ப வர வேண்டிய வந்துட்டு என்ன ஆயிடும்? வெளியே என்ன போயிடும்? வெளியே ஓடிடணும்ல. அவனால ஓடக்கூடாது. என்ன செய்யறது? இப்ப வந்து வரக்கூடாது அப்படி எதிர்த்தான் பிரச்சனை இல்லையா? யுத்தத்துல 2 பேர். ஒன்னு என்ன? தாக்கு யுத்தம், மற்றொன்று என்ன? தடுக்க யுத்தம். சத்த அதான் பவுல் சொல்லுவார் எபேசியர் 6:10 பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி வேணுமா? பிசாசு எப்படி வருவான்? ரொம்ப பயங்கரமா உயிர் வரமாட்டான். அவன் தந்திரமா வராம பாரு. அந்த தந்திரத்தை ஜெயிக்கதான் என்ன தேவைன்னா பலன் தேவை. 6:10 கடைசியாக சகோதரரே, கர்த்தரிலோ சத்துவத்தில் வல்லமையிலோ பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோட எதிர்த்து நிற்க திராணி இருக்கணும். நீ எதுக்கு பலன் வேணும்? இன்னைக்கு எதுக்கு அபிஷேகம் வேணும்? சத்ருவின் தந்திரமா கிரியை செய்யற சத்ருவை ஜெயிக்கிறது நம்ம என்ன வேணும்? நமக்கு பலன் வேணும். அப்ப அந்த சத்ருவின் தந்திரத்தை என்ன செய்ய தெரிஞ்சுக்கணும். பவுல் சொல்ல கொரிந்தியருக்கு சத்ருவின் தந்திரம் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அப்ப அந்த சத்ரு எவ்வளவு தந்திரமா கிரியை செய்யறான் என்பதை நீ கண்டுபிடிக்கலன்னா நீ என்ன செய்ய முடியாது? நீ சத்ருவை ஜெயிக்க முடியாது. அவனுடைய ஒரு தந்திரம் என்ன? நம்ம வீட்டுக்குள்ள வர வேண்டியவர்களை வராம தடுத்துருவான். அப்ப நம்ம வீட்டுக்குள்ள வர வேண்டியவங்க வராம தடுக்கப்படுறாங்க. அது என்ன காரணமா இருக்கலாம்? பல காரணமா இருக்கலாம். நீ சொல்ற நியாயமான காரணங்களா இருக்கலாம். எனிபடி பட் வராம தடுத்துட்டானாலே எபூசி என்ன பண்ணிட்டான்? அவனை நைஸா அழகா தடுத்துட்டான் என்பதை இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கணும். ஆமென். இந்த எபூசின் ஆவியை மேற்கொள்வதற்கு தாவீது எடுத்த முயற்சி என்ன? 6வது வசனத்தில் இருக்கிற 3 காரியத்தை நான் வேகமா சொல்லி நான் முடிக்க விரும்புறேன். இப்ப தாவீது சொல்லிட்டா இதால் பிடிக்க முடியாது சொன்ன உடனே, ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். அது தாவீதின் நகரமாயிற்று. இந்த தாவீது அந்த சீயோன் கோட்டையை பிடிக்கிறதுக்கு எடுத்த செயல் என்ன செயல்? அடுத்த வசனத்தை பார்த்து சொல்ற பாருங்க, வாசிக்கலாம். எபூசியரை முறியடிக்கிறதில் எவன் முந்தி இருக்கிறானோ அவன் தலைவனும் சேனாதிபதியுமா இருப்பான் சொன்ன உடனே செரியாவின் குமாரனாகிய யோவாப் முந்தி ஏறி தலைவனானான். தாவீது அந்த கோட்டையில் வாசம் பண்ணினபடியால் அது தாவீது நகரமாயிற்று. அடுத்த வசனம் பாருங்க. கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். தாவீது விருத்தி அடைந்தான். சேனையுடைய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். எப்ப இருந்தார்? இந்த எபூசினை ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் கர்த்தரோட இருந்தான்னு சொல்லப்படல. தன்னை தடுக்கிற ஆவிகளை ஜெயிக்கிற வரைக்கும் கர்த்தர் அவனோட கூட இருந்தான்னு சொல்லப்படல. அவன் நாளுகள் விரித்தடைந்தான்னு சொல்லப்படல. இப்ப கர்த்தர் நம்ம கூட இருந்தாதான் நம்ம நாளுகள் என்ன செய்ய முடியும்? விருத்தியாக முடியும், வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருக்க முடியும், பெருகிக்கிட்டே இருக்க முடியும், உயர்ந்துகிட்டே இருக்க முடியும், வளர்ந்து கொண்டே இருக்க முடியும். அப்ப தேவன் நம்ம கூட இருக்கணும். கர்த்தர் கூட இருக்குன்னா சத்துருவை ஜெயிக்கிற ஒரு நபரோடு தான் கர்த்தர் இருக்க விரும்புகிறார். இன்னைக்கு என்ன ஜெயிக்கணும்? எபூசியனை ஜெயிக்கணும். எபூசியன் என்ன செய்வான்? தடை பண்ணும். அப்படி கிரியை 7 கிரியை இருக்கு, நம்ம ஜெபிச்சிருக்கோம், அது நம்ம போகல. ஸோ என்ன செய்வான்? ஒரு காரியம் என்ன? நம்மளை தடை பண்ணுவான். எது என்ன தடை பண்ணுவான்னு அதில் பேசியிருக்கிறோம். எதில்?
ஜப குறிப்பில் பேசியிருக்கோம். அவன் என்ன பண்ணுவான், எதை தடுக்கான்னு சொல்கிறான் இல்லையா, எதை தடுக்குமா, எதுக்கு தடுக்கிறான்றதை நான் அதில் ஜெபிச்சிருக்கோம். நீங்கள் அதில் பாருங்கள், அதில் உங்களுக்கு அது விளக்கம் புரிஞ்சுக்கும். சரியா? அப்போ தேவன சத்ரு எபூஸ் என்ன பண்ணுமா, நம்மளை தடை பண்ணுமா. இந்த தடுக்கிற சத்ருவை யார் ஜெயிக்க முடியும் அப்படின்னு இப்போ தாவீது சொல்கிறான். சரி, இந்த எபூசன் தடுக்கிறான் இல்லையா, இதை நான் வர வேண்டிய அவசியம் இல்லை, பட் எனக்கு என் கூட இருக்கிற ஒருவரை வச்சு உன்னை என்ன செஞ்சிட முடியும், உன்னை ஜெயிக்க முடியும்னு தாவீது என்ன செய்யறா, ஒரு ஆழ்ந்த தீர்மானத்தில் இருக்கார். இப்போ தாவீது பற்றி நான் பேச விரும்பல, அதனுடைய தீர்மானங்கள் வேறு. இப்போ நான் பேசினா யோவாவை பற்றி 3 கதை நான் பேச விரும்புகிறேன். ஆமே, யாரை பற்றி? இந்த 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 சியோன் இந்த எபூசனை முறியடிச்சது யாருன்னா இந்த தாவீது இல்லையா. இந்த யோவாப்பு. இந்த யோவாக 3 காரியம் என்ன, தாவீது சொல்ற முதல் காரியம் என்னன்னா, இந்த எபூசனுக்கு மேல படையெடுத்து போறவன் சொல்லல, யுத்தம் பண்றவன் சொல்லல, அவனை யாரும் அடி ஜெயிக்கிறவன் சொல்லல, முந்தி ஏறுகிறவன் தான் இந்த எபூசனை ஜெயிக்க முடியும். அந்த முந்தி ஏறுவதன என்ன, உற்சாகத்தின் அடையாளம் இல்லையா, உற்சாகத்தினுடைய அடையாளம். ஏற்கனவே 2 தலைப்பில் பேசியிருக்கேன், பட் இது இப்போ பேசுகிற தலைப்பு வேறு. முந்தி என்பதுக்கு 2 தலைப்பு பேசியிருக்கிறேன், உற்சாகம் என்று 2 தலைப்பை பேசியிருக்கிறேன். இப்போ நான் அதை பேசல, பட் இப்போ பேசுறது வேறு. அந்த முந்தி அப்படின்னு அர்த்தம், முந்தி அப்படின்னு அர்த்தம், உற்சாக மனது உள்ளவன் தான் என்ன செய்ய முடியும்னா சத்துருவை ஜெயிக்க முடியும். இன்னைக்கு உற்சாக மனது இல்லாத ஒரு நபர் என்ன செய்ய முடியாது, எபூசியனை ஜெயிக்க முடியாது. எபூசியனை ஜெயிக்க முடியாது. எதில் உற்சாகம் வேணும், எதில் உற்சாகம் வேணும் இல்லையா. மணி 12 மணி பிரியாணி கொடுத்தா உற்சாகமாக இருக்கும் இல்லையா, பிரியாணி கொடுத்தா உற்சாகமாக இருக்கும். கிறிஸ்மஸ் நெருங்கிடுச்சு, நல்ல படம் எடுத்து கொடுத்தா உற்சாகமாக இருக்கும் இல்லையா. அண்ணங்களுக்கு 1000 ரூபாய் கையில் கொடுத்தா உற்சாகமாக இருக்கும் இல்லையா. எல்லாத்துக்கும் பலவிதமான உற்சாகம்னா எதிலே ஒரு தேவனுடைய பிள்ளைகள் உற்சாகம் கொள்ள வேண்டும். எந்த உற்சாகம் இன்னைக்கு நமக்குள்ள இருந்தா இந்த எபூசியனை நம்ம ஜெயிக்க முடியும். எல்லா ஆவிகளும் ஒரே ஜெயிக்க முடியாது. இப்ப தாவீது சொல்றான் முடியாதுன்னு, அவன் சொல்ற சவால் விட்டு சொல்றான், நீ என்ன ஜெயிக்க முடியாதுன்னு சொல்றான். ஏசபேல் எலியாப்பா சொன்ன நாளைக்கு உன்னை என்ன செய்யறோம் பாருன்னு சொல்லி சவால் விட்டு சொல்றான் இல்லையா. நாளைக்கு இந்த நேரத்தில் என்ன செய்ய முடியாது, உனக்கு என்ன நடக்குதுன்னு பாரு, கொஞ்சம் வேடிக்கை பாரு அப்படின்னு சவால் விட்டு சொல்ல முடியும். பல ஆவிகள் பல பேரை பார்த்து சவால் விட முடியும். அந்த சவாலை தாண்டி ஒரு நபர் சத்துருவை ஜெயிக்கணும்னா அந்தந்த ஆவியை ஜெயிக்கிறதுக்கு என்னென்ன சொல்லப்பட்டு இருக்குதோ அதெல்லாம் நமக்குள்ள இருந்தாதான் நம்ம என்ன செய்ய முடியும், அந்த ஆவியை ஜெயிக்க முடியும். பொல்லாத இயேசுவி நாமத்தை கட்டுற, இயேசுவி நாமத்தை குத்திரம் வெட்டுறனா ஒன்னதை அசையாது, ஒன்னும் ஆடாது. நம்மளை ஏமாற்றி உட்காந்து, சரி நீ இப்படியே பண்ணு, இப்படி சொல்லிட்டு போயிடு, இப்படி சொல்லிட்டு என்ன பண்ணு, நீ போயிடு, இயேசுவி நாமத்தை கட்டுறேன், பயங்கரமா ஜெபிச்சார், அப்படியே கட்டப்பட்டு இருக்கும் இல்லையா. கட்டணவனே கட்டிடுமா என்ன, யார் கட்டினா கட்டுமோ அவன் கட்டினாதான் கட்டும். யார் கட்டினா, யார் கட்டினா கட்டுமோ அவன் கட்டினாதான் கட்டும். வெளிப்படுத்த ஒரு வசனம் உண்டு, வெளிப்படுத்த 21:20 பாருங்க. வெளிப்படுத்த பிரதான தூதனாக மிகாவேல் இறங்கி வந்து அந்த வலு சர்ப்பத்தை கட்டுவான். வலு சர்ப்பத்தை என்ன செய்வான், அவன் கட்டுவான். 20ஆம் அதிகாரம் 1-2 பாருங்க. 20:1-2 பாருங்க. ஒரு தூதன் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்து கொண்டு வானத்திலிருந்து வர கண்டேன். பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அது 1000 வருஷம் கட்டி வைத்து. யார் கட்டுறான், இந்த வலு சர்ப்பத்தை அரணா யார் இறங்கி வரணும், இப்போ வானத்திலிருந்து ஒரு தூதன் இறங்கி வரணும் இல்லையா. அவனுக்கு சாதாரண சங்கிலி, ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம கவனிச்சு படிங்க. அவன் சொல்ற வார்த்தையை பாருங்க, என்னது, அன்றியோ ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் என்ன சொல்லியிருக்கணும், சங்கிலியை கொண்டு, அப்படிதான் சொல்லியிருக்கணும். ஆனா என்ன சொல்லுது, அப்ப இதை கட்ட எது தேவை, அப்ப சாதாரண சங்கிலி போதாது இல்லையா. இந்த பூமியில் இருக்கிறவன் போதாது, யார் வரணும், வானத்திலிருந்து இறங்கி வரணும். அவன் கூட எப்படி வரணும், சும்மா சாதாரண கயிறை கொண்டு வர முடியாது, சாதாரண சங்கிலியை கொண்டு வர முடியாது. அவன் எதை கொண்டு வரணும், பெரிய பைபிளே பெரிய சங்கிலி, எவ்வளவு பெரிய சங்கிலியா இருக்கும். அப்ப அதை கொண்டு வந்து கட்டினாதான் அவன் என்ன செய்ய முடியும். அதை புரிஞ்சுக்கோங்க. ஏன் சொல்ல போறேன் அப்படின்னா, எல்லா அவிசுமா கட்டுறதுல கட்டிடாது, பண்றதாடி பண்ணிடாது, அழிஞ்சிடாது. யார் சொன்னா செய்யுமோ அவன் சொன்னாதான் அது நடக்கும். இது யார் தான் கட்ட முடியும், வேற யாரும் தூதனே இல்லையா பூமியில. எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, ஏன் அவனை வச்சு கட்ட வைக்கிறது,
அப்ப அவருக்கு தெரியும் இந்த ஆவியை மேற்கொள்ள என்ன வரணுமோ அது வந்தாதான் என்ன செய்ய முடியும், அந்த ஆவியை ஜெயிக்க முடியும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த எபூசினை ஜெயிக்கணும்னா உனக்கு என்ன வேணும்? உற்சாக மனது உனக்கு வேணும். உற்சாக மனதில்லாத ஒரு நபர் இந்த எபூசினுடைய ஆவி என்ன செய்ய முடியாது, நீ ஜெயிக்க முடியாது. நீ எவ்வளவு பேர் உற்சாகமா இருக்கிறீங்க? எதுக்கு உற்சாகம் அப்புறம் சொல்றேன் சரியா? முதல்ல என்ன மனசு வேணும்? உற்சாக மனது இருக்கணும் இல்லையா? உற்சாக மனது இருக்கணும். சில முகம் பார்த்தா எள்ளு போட்டா ஒன்றும் தேவையில்லை, அது பட 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 நினைச்சிடும். கடுகு போட்டாலும் வெடிச்சிடும், எள்ளு போட்டாலும் வெடிச்சிடும். அப்படியே அட்டென்ஷன் தான் இருப்போம் இல்லையா? அட்டென்ஷன் அப்படி நின்று இருக்க ஒன்றும் பிரச்சனை அப்படி இருங்க. ஆனால் ஒன்று என்ன, உற்சாக மனதில்லாத ஒரு நபர் நீ எதை ஜெயிக்க முடியாதுன்னா பிசாசை ஜெயிக்கவே முடியாது. எதிலே ஒரு நபர் உற்சாகப்பட வேண்டும். இந்த எபூசின் ஆவியை ஜெயிக்கிறதுக்கு ஒரு நபர் எதில் உற்சாகப்படணும்? அந்த உற்சாகம் எனக்குள்ள இருக்குதான்றதுக்கு என்ன அடையாளம்? இப்போ கடற்கலன்னு பேசுறதுனால உற்சாகம் என்ன கிடையாது, அர்த்தம் கிடையாது. செல்படி நடிப்பேன்னு தெரியுமா? நம்ம கஷ்டம் வெளியில தெரியக்கூடாதுன்றதால சிரிப்பாங்க பார்த்தீங்களா? நம்ம கஷ்டம் என்ன பண்ணக்கூடாது மற்றவங்களுக்கு. சில பேர் விழுந்தோடனே சிரிப்பாங்க பார்த்தீங்களா? விழுந்தோடனே எழுந்து அப்படி சிரிப்பாங்க பார்த்தீங்கன்னா பார்த்து அப்படி சிரிப்பாங்க பார்த்தீங்களா? அப்படின்னு என்ன அர்த்தம்? எனக்கு ஒன்றும் அடிப்படலை, ஆனால் உள்ள என்ன இருக்கும்? ஆனால் அந்த காயத்தை என்ன செய்ய முடியும், வெளியில் காட்டாத. அப்படி அது உற்சாகம் அல்ல. உற்சாகம் ஒரு மனுஷனுக்குள்ள தான் அவன் எப்படி இருப்பானா சொல்கிறேன். ஆமாம், எதில் முதல்ல உற்சாகம் வேணும் சொல்கிறேன். உற்சாகம் எனக்குள்ள இருந்தால் எப்படி இருப்பேன் ரெண்டையும் சொல்லிடுறேன், விளக்கம் புரிஞ்சுக்கும். இந்த உற்சாகம் உனக்கு எனக்கு வராத வரைக்கும் நம்ம ஒரு நாள் என்ன செய்ய முடியாதுன்னா நம்மை தடுக்கிற ஆவியை ஜெயிக்க முடியாது. நம்ம வீட்டை கட்டி வச்சிருக்கான் பாரு, நம்ம வீட்டை பிடிச்சு வச்சிருக்கிறான் பாரு, அந்த ஆவியை நீ ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, ஜெயிக்க முடியாது. அந்த வீட்டுக்குள்ள அந்த நபருக்குள்ள யார் தான் இருப்பானா? இந்த குருடனும் சப்பானி தான் கிடப்பான் இல்லையா? குருடனும் சரி, குருடனுக்கு என்ன அடையாளம்? அவன் என்ன செய்யறான் அவனுக்கு தெரியாது. அவன் எங்க போறான், எங்க கையை வைக்கிறான், என்ன எதுன்னு தெரியுமா? இப்போ கண்ணு தெரியாத ஒரு ஆளை பத்தி எங்கப்பா போய் நிற்கிற அப்படின்னு சொன்னா எனக்கு பண்ண சொல்லுவான். அப்புறம் தான் செய்யறது ஒண்ணு என்னன்னே தெரியல அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம செய்கிறது என்ன செய்யறோம், எங்க போறோம், எங்க வரோம், நம்ம செய்யணுமா செய்யக்கூடாதா, இதை அங்க போகணும், அதெல்லாம் தெரியும் தானே? தெரியணுமா? ஒண்ணுமே தெரியல, என்ன செய்யறோம்? என் பாட்டுக்கு போறேன், என் பாட்டுக்கு வரேன், ஏதோ ஒன்று செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்லட்டுமா? கோச்சிக்க மாட்டீங்களே? இன்னொரு மேலே போய் சொல்லணும், கோச்சிக்க மாட்டீங்களே இல்லையா? சரி, ஒரு வீட்டில் என்ன ஆவி கிரியை செய்துனே தெரியல, செபிச்சது என்ன ஆவி? நான் சொன்னா பலவிதமான ஆவிகள் கிரியை செய்து இல்லையா? இப்ப எபூசினுடைய கிரியை என்ன? வர வேண்டியவளை வராம தடுக்குமா. இது யாருடைய ஆவி? இப்ப வர வேண்டிய நம்ம வீட்டுக்கு வரலன்னு உடனே என்ன ஆவி கட்டி ஜெபிக்கணும்? இது கட்டாம இயேசுவே நாமத்தை பொல்லாத ஆவியில வீட்டுல கிரியை செய்ற ஆவியில எல்லாம் கட்டனா அது ஏகப்பட்ட ஆவி உள்ள கிடக்குது. அது ஏகப்பட்ட ஆவி. வீட்டுல ஒரு ஆவியா இருக்கு. எங்க உங்க வீடு இல்லை, பொதுவாக எல்லா வீடு தான் சொல்றேன். எந்த வீட்டில் ஒன்று விதி விலக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது சரியா? இப்போ வீடுல ஊர்ல கம்மியான ஆவியை கிரியை செய்யுது இல்ல, எத்தனை ஆவி கிரியை, பல ஆவி கிரியை செய்யுது இல்ல, நீ எந்த ஆவியை கட்டுற? அதான் பவுல கடை சொல்லுவாரு, நாங்க ஆகாயத்தில் என்ன செய்ய மாட்டோம், சிலமம் பண்ண மாட்டையா, நாங்க லக்கை நோக்கி பயணிக்கிறவர்கள். ஆமே, நான் எப்படி பயணிக்குவேன்? என் ஜபம் எப்படி இருக்கும்? லக்கை நோக்கி. அப்படின்னா இந்த பிரச்சனையா, இந்த பிரச்சனைனாலே அது இந்த ஆவி, இந்த பிரச்சனையா அது இந்த ஆவி இல்லையா? நம்ம வீட்டில் பிள்ளைங்க மேக்கப் பண்ணுவாங்க இல்லையா? மேக்கப் பண்ணுவாங்களான்னு கேட்டேன். சுத்தமா இருக்கிறது விரும்பல, பவுடர் படுத்த நான் சொல்லலை சரியா? மேக்கப் பண்ணுவாங்க தானே? நீங்க பண்றதில்லங்க, இல்ல பண்ணுவாங்க தானே? என்ன ஆவி கட்டி ஜெபிப்பீங்க? அத்தனை வயசு இல்லையா, ஆஜி சாக போற கிளவி கைனுக்கு என்ன போடுறா? அப்ப பியூட்டி பார்க் போனா என்ன ஆவின்னு சொல்லலாம்? கண்ணுக்கிற அந்த இமயக்கிற முடியெல்லாம் எடுத்து என்ன ஆவின்னு சொல்லலாம்? கண்ணுக்கு மைத்தவன் என்ன ஆவின்னு சொல்லலாம்? இதெல்லாம் ஆவிங்க, விளையாட்டு இல்ல. இப்ப எந்த ஆவி கட்டி ஜெபிக்க போற? இப்ப இந்த எபூசி இருக்கான்ல, இவன் என்ன பண்ணுமா? தடுக்கிறது மட்டும் இல்ல, அது என்ன ஆவி? அழைக்கிறவன் யாரு? கூட தானே. கூட என்ன செய்வான்? என்ன நடக்குது இல்லையா? ஆகமத்து என்ன, காலையில ஒரு ஜபம், நைட்டு சில வீடு அதுவும் கிடையாது, தங்குங்கள். சில வீட்டில் நைட் ஜபம் கிடையாது, பகல் ஜபமும் கிடையாது, அது ரொம்ப தங்குங்கள், அது விட்டுருவோம் சரியா? சராசரி என்ன, காலையில ஒரு ஜபம், நைட்டு ஒரு ஜபம். இது என்ன ஜபம்? காலையில ஜபிக்கிறோம்ல, எதுக்கு ஜபிக்கிற?
என்ன ஆவி கிரியை செய்து, யாருக்குள்ள என்ன ஆவி நடப்பிக்குது, இதை எதுக்கு நீ ஜெபிக்கிற? இது யாருக்கு தான் தெரியும் இல்லையா? இங்க கல் இருக்குது, இங்க பாய் தெரியுமா? அவனுக்கு தெரியாதுல்ல. அப்படின்னா ஒரு அந்த எபூசியனுடைய அடுத்தபடி என்ன? நீ ஜெபம் பண்ணு. ஆனா எப்படி ஜெபம் பண்ணு? ஒரு தோராயமா ஜெபம் பண்ணு. எப்படி ஜெபம் பண்ணு? காலையில் ஆண்டவரே இந்த நாள் முழுசு ஆஸ்வதிங்கப்பா, எங்க மனைவி ஆஸ்வதிங்கப்பா, வீட்டுக்கார ஆஸ்வதிங்கப்பா, பிள்ளைங்களை ஆஸ்வதிங்கப்பா, இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. முடிஞ்சிச்சா? இது ஜெபம் தானே? இந்த ஜெபத்தை பண்ணினே இரு. இப்ப காலையில் நான் கேட்கிறேன், எத்தனை பேர் காலையில் ஜெபம் பண்ணீங்க? அப்படி தூக்கிறவன் தானே? நான் சொல்றது ஒரு ஆழமான கதை சொல்லிட்டு இருக்கிறேன். சொல்றது விளையாட்டு வகை சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனா விஷயம் ஆழமான விஷயம். இப்ப அவன் என்ன செய்யறான்? ஒரு ஜெபம் பண்ணு. எப்படி ஜெபம் பண்ணு? நைட்ல ஜெபம் பண்ணு. எப்படி ஜெபம் பண்ணு? ஆண்டவர் நல்ல தூக்கம், எனக்கு பேய் வந்த கூட என்ன செய்யக்கூடாது, இந்த வீடே இடிஞ்ச மேலே விழுந்தா கூட நான் என்ன செய்யவே கூடாது, என் தூக்கம் மட்டும் என்ன செய்யக்கூடாது, களையவே கூடாது, நல்ல சுகத்திலே கொடுங்க. அடா சாமி, என்ன இடத்துல கொடுக்கணுமா? ஏற்கனவே தூங்கிதான் வீடு தரித்திரமா கிடக்கு. நான் சொல்ல, நீதிமொழி 20 சொல்லுது, தூங்கினால் என்ன செய்வையா, தரித்திரனாவாய், விழித்திரு ஆகாரத்தினால திருப்தி ஆவாய். எது சொல்லுது? நீதிமொழி 20 சொல்லுது. நான் சொல்லல, சரியா? நீங்க எதாவது கேட்டப்ப சாலமோனை கேட்டுக்கோ, என்கிட்ட கேட்காதீங்க. அப்படி சொல்றாரு. அப்ப என்ன பண்ண? நைட்ல ஜெபம். என்ன ஜெபம்? கெட்ட கண வரக்கூடாது, சரி, கெட்ட சொப்பனம் வரக்கூடாது, சரி, பேய் வரக்கூடாது, பிசாசு வரக்கூடாது, தூக்கம் கலையக்கூடாது, யாரும் குறிப்பா மாமே எழுப்பவே கூடாது, குறிப்பாடு செய்யக்கூடாது, மாமே எழுப்பவே கூடாது. அப்படிப்பட்ட ஒரு ஆழமான ஜெபத்தை பண்ணிடுறோம் இல்லையா? என்ன விஷயம்? காலையில் ஒரு இது தினம் அந்த ஜெபம் தானே. காலையில் நடந்தா நாள் முழுசு கூட இருங்க, போகும்போது வாங்க, வரும்போது வாங்க, உட்காரும்போது வாங்க, படுக்கும்போது வாங்க, சாப்பிடும்போது வாங்க. இது ஜெபம். நைட்ல என்ன ஜெபம்? நல்லா தூங்கணும், நல்லா எழுணும், வேலை செய்யணும், புகமா இருக்கணும். இது என்ன ஜெபம்? இது என்ன ஜெபம்? நான் சொல்றேன், வாரம் முழுசும் இந்த 2 ஜெபம் தானே. எபூசியன் பார்க்கறான், ஜெபம் பண்ணு. ஆனா எப்படி ஜெபம் பண்ணாத? கண்ணை திறந்து ஜெபிக்காத. கண்ணை ஒரு திறக்கப்பட்ட கண்ணோட என்ன செஞ்சிடக்கூடாது, நீ ஜெபிச்சிடக்கூடாது. எப்படி ஜெபம் பண்ணு? ஜெபம் பண்ணு. ஜெபம் தானே. கொடுத்த ஆகாரத்தை ஆஸ்வதி ஜெபம் பண்ணு, பிள்ளைங்களை ஆஸ்வதி ஜெபம் பண்ணு, படிப்பு ஜெபம் பண்ணு. ஆனா எதை மட்டும் ஜெபிச்சிடாத, உன் கண்ணு திறக்கப்பட்ட விதத்துல நீ என்ன செஞ்சிடக்கூடாது, ஜெபிச்சிடக்கூடாது. இது எந்த ஆவிடைய தந்திரம்? இது எப்போ உனக்கு தெரியும்? நீ நிறைய பேர் வீட்டில் தூங்கு பாலகனை தூங்கி நிற்பிய, எப்படி தெரியும்? உன் ஜெபத்தை அவன் தடுக்க மாட்டான். உன் ஜெபத்துக்கு ப்ராப்ளமே கிடையாது. ஆனா உன் ஜெபம் எதை மையப்படுத்தி இருக்கு? சரி, ஜுரம், ஹாஸ்பிட்டல் போவீங்க தானே? முதல் நாள் ஊசி போட்டு 3 மாத்திரை கொடுக்குறார் இல்லையா? 3 நேரம் சாப்பிட்டு வாங்கன்றார் இல்லையா? சரி, சாப்பிட்டீங்க, சுகம் ஆகல. அடுத்த முறை என்ன செய்யறாரு? கேட்கல, ரத்தத்தை டெஸ்ட் பண்றாங்க. அப்படியா? இது என்ன ஜுரம் டெஸ்ட் பண்ணுங்கன்றார் இல்லையா? நான் சொல்றேன், திரும்ப 3 நாள் இதே மாத்திரையை போடு, திரும்ப 3 நாள் இதே மாத்திரையை போடு. வருஷம் 365 நாள் 365 மாத்திரை, காலையில 65 இல்லையா? ஸோ இத்தனை மாத்திரை போடு அப்படி எழுதி கொடுத்துட்டா உன்னை சீக்கிரமே பரலோகமே என் சொந்த பாட வேண்டியதுதான் இல்லையா? ஏன்? என்ன ப்ராப்ளம்னே தெரியாம நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? இது எந்த ஆளுடைய தந்திரம்? அவர் உள்ள கிராம யாரு? குருட. என்ன செய்வான்? ஜோமன்னு. ஆனா எப்படி ஜோமன்னு? கண் திறக்கப்பட்டவன் என்ன பண்ணிடக்கூடாது, ஜோம் பண்ணக்கூடாது. காலையிலையும் குடும்பத்துக்கு தான், மத்தியானம் குடும்பத்துக்கு தான், சாயங்காலமும் குடும்பத்துக்கு தான். ஆக மொத்தம் என்ன? வாயை திறந்தா குடும்பம், மனைவி, பிள்ளை, வீட்டுக்காரி, அவ்வளவுதான் இல்லையா? வீட்டுக்காரிக்கெல்லாம் ஜபம் வீட்டுக்காரனுக்கு, வீட்டுக்காரங்களாம் ஜபம் வீட்டுக்காரிக்கு. ஆக மொத்தம் என்ன? அவனை இப்ப மாத்துங்க ஆண்டவர். யார் ஜபிக்கிற ஜபம்? மனைவி ஜபிக்கிற ஜபம். அவளை இப்ப மாத்துங்க அவர் பார்க்கிறார். இப்ப நான் யாரதான் மாத்துறது? அவருக்கு பயங்கர கன்ஃபியூஸ். யாருக்கு? தலைவருக்கு ஒரு பயங்கர கன்ஃபியூஸ். என்ன கன்ஃபியூஸ்? இவன் பார்த்தா அவளை மாத்தண்டா, அவன் பார்த்தா இவனை மாத்தண்டா. ஆக மொத்தம் யாரை மாத்துறது? ஒரே ஒரு ஜபத்தை என்ன பண்ண, தோராயமான ஒரு ஜபத்தை, ஒரு பாரம்பரியமான ஜபத்தை நீ என்ன பண்ணிட்டே இரு, செஞ்சுக்கிட்டே இரு. ஆனா எதை மட்டும் அடி ஜபிச்சிடாத, எதை பண்ண மட்டும் தெரிஞ்சிடாத. என்ன ஆவின்றத கண்ணை திறந்து இல்ல விழிப்புள்ள ஒரு ஜபத்தை என்ன பண்ணிடக்கூடாது, நீ செஞ்சிடவே கூடாது என்பதில் இந்த எபூசி ஆவி ரொம்ப கவனமா இருக்கிறான். ரெண்டாவது, அடுத்து யாரு? சப்பானி. சப்பானி எப்படி இருப்பான்? செயல்பட மாட்டான்ல. உன்னை செயல்படாம முடக்கிறது யாரு? உன் எந்த செயல்பாடும் கிடையாது, எந்த விதமான செயல்பாடும் கிடையாது. என்ன செய்ய? அப்படியே போ, வா, சாப்பிட்டு தூங்கு. இன்னைக்கு நிறைய பேருக்கு வேலை செய்ய விருப்பம் இருக்கான்னு சொல்லுவாங்க. பாத்தீங்களா? வேலை செய்யவே இன்ட்ரெஸ்ட் வரமாட்டிருக்கு. வேலை செய்யவே
இப்படி உங்க காது கேட்கலாம் தோத்துரும் இல்லையா? வேலை செய்யறதுக்கு என்ன வரல? காதை திறந்து கேளுங்க. வேலை செய்யறதுக்கு எனக்கு என்ன இல்லை? இன்ட்ரெஸ்டே இல்லை. வேலை செய்யவே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்படி எப்படி தோணுது? அப்படியே சாப்பிட்டு அப்படி படுத்துக்கலானே தோணுது. என்ன ஆவி? எபூசியனி ஆவி. இது எப்படி ஜெபிப்ப? தெரிஞ்சாதானே ஜெபிப்ப. சொல்றது புரியுதாங்க? வேலை செய்ய என்ன வராது, ஆனா 3 நேரம் கரெக்டா நல்ல டைமுக்கு சாப்பிடணும், டைமுக்கு தூங்கணும். இது மட்டும் இருக்கு இல்லையா? உடனே நீங்க என்ன கேட்பீங்க? இதுக்கு மட்டும் முடியுதான்னு கேட்பீங்கல்ல. இது என்ன ஆவி? நீ அவனை பேசி பிரயோஜனம் இல்லை, நீ அவளை பேசி பிரயோஜனம் இல்லை. பிரச்சனை எங்க? புரியல? இப்ப நாம யாரை பார்க்கிறோம்? ஒன்று வீட்டுக்காரன் அப்படி இருந்தால் அவனை பார்க்குறோம், பிள்ளைங்க தான் அப்படி பார்க்குறோம்ல. இப்போ பையன் 3 நேரம் சாப்பிட்டு அப்படி தூங்கினே இருக்கிறான், வேலை செய்ய இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது. உடனே நம்ம என்ன கேட்குறோம்? 3 நேரம் கொட்டிக்கு மட்டும் முடியுதான்னு கேட்குறேன்ல. 3 நேரமும் கொட்டிக்கு மட்டும் முடியுதா? அதெல்லாம் கரெக்டாக முடியுது, ஆனால் வேலை செய்ய தான் முடியல கேட்குறேன்ல. பிரச்சனை அவன் இல்லை, பிரச்சனை வேற. அது எப்போ தெரியும்? அவன் பார்க்குறான், ஆமாம் இதுதான் நான் எதிர்பார்த்தது. இது நீ எப்படி எப்படி பேசணும்? இப்போ நீ இதை பேசணும், அவன் என்ன பண்ணுமா? அப்போ நான் சாப்பிட மாட்டேன் போ அப்படி சொல்லுமா? இல்லை உடனே சாப்பிட்றாங்க அப்படி கெஞ்சின இல்லை, நீ சாப்பிட நான் சாப்பிட மாட்டேன் இல்லை. ஆக மொத்தம் என்ன? ஏண்டி பையனை ஏண்டி இப்படி பேசின? அவன் கோவத்துக்கு வருவான் இல்லை. ஆக மொத்தம் என்ன? வீடு ரணகலமாக்கி சண்டை போட்டு பிரிச்சிடணும், முடிஞ்சிச்சு. யாருடைய சேஷ? இது எப்போ கண்டுபிடிப்ப நீ? இது எப்ப நீ கண்டுபிடிக்கிறது? நீ எப்ப ஜெயிக்கிறது? இதை செயல்பட முடியல, அப்படியே முடக்கிறான். செயல்பட விடாம அப்படி முடுக்கிறான், உற்சாகமாக தடுக்கிறான், போகாம தடுக்கிறான். பல விதத்தில் கிரியை நடப்பிச்சுன்னு இருக்கிறான். இது எப்போ தெரியும்? இது எப்படி ஜெயிக்கணும்? இதெல்லாம் எப்போ தெரியுமா? அப்போ தான் என்ன செய்ய முடியும்? சரி, இன்னைக்கு வந்த உங்களுக்கு ஒரு காதல் வளர்ந்த மாதிரியாவது தெரியும் இல்லையா? வராத புண்ணியவதி இருப்பாங்கல்ல, இவங்க எப்போ தெரிஞ்சுக்கிறது? பெரிய பரிசுத்தவான்கள் இருப்பாங்கல்ல, இருப்பாங்க தானே? அவங்க மகா பரிசுத்தவான்கள். யாரு அவங்களாம்? ஆமாம், அவங்கள மகா பரிசுத்தவாட்டியும் மகா பரிசுத்தவான்கள் இல்லையா? அவங்க பெரிய ஆட்கள், அதனால அவங்கள ஒன்றும் சொல்ல முடியாது. அப்போ அவங்க இது எப்போ தெரிஞ்சுக்க போற? எப்போ ஜெயிக்க போற? எப்போ அதை கண்டுபிடிச்சு எப்போ அவனை ஜெயிச்சு எப்படி மேலே வர போற? எப்போ அதை தேவன் வாசமான வீட மாட? எப்போ கதவை திறந்து ஆண்டவரை உள்ள வாங்க? என்னைக்கு ஆண்டவர் உள்ள விட போற? என்னைக்கு உன் வீட்டுக்குள்ள வந்து ஆண்டவர் வாசமானது எப்போ? எப்போ வீட்டில் தேவனை தங்கி இருக்கிறது எப்போ? உன் ஆகாரத்தை ஆஸ்வதிக்கிறது எப்போ? உன் வீட்டை ஆஸ்வதிக்கிறது எப்போ? உன் பிள்ளைகளை ஆஸ்வதிக்கிறது எப்போ? உள்ளவன் தான் தர முடியும். உள்ளவனை வெளியில போகணும்ல. எப்ப வெளியில போகும்? நீ தெரிஞ்சதானே வெளியில போகும். சவுல் பல வருஷமா ராஜா வந்தமல்ல, எபூசிய உள்ள கதை யாருக்கு தெரியல? சவுலுக்கு தெரியல, அதை கண்டுக்காம இருந்தான்ல. யாருக்கு லாஸ்? பல வருஷமா ராஜா வந்தானே, இருந்தானே இல்லையா? இருந்தான் தானே. பல வருஷமா ராஜா வந்தான்ல, இந்த எபூசியனுக்கு கண்டுக்கிட்டானா? கண்டுக்கல. அது வரை யார் தான் உட்காந்துக்கிறான்? அவன் தான் உட்காந்துக்கிறான். இப்ப கண்டுபிடிச்சவன் வாயே திறக்கிறான். என்னது? சவுல் கண்டே பிடிக்கல, வாயை திறந்தானா? அவன் பாட்டு அமர்க்கான, இவன் பாட்டுக்கு மறக்கிறான் இல்லையா? இப்ப தாவீது கண்டுபிடிச்ச பிறகு வாய் அப்பதானே திறக்கிறான். அது வாய் என்ன சொல்றான்? ஒரு அபிஷேகம் உருவாக்குறான் இல்ல, பழக்கத்துல போராடுறான் இல்ல. எப்படி ஜெயிக்க போற? அப்ப வீட்டுல என்ன வைக்கிறது எப்ப தெரிஞ்சுக்க போற? எப்ப ஜெயிக்க போற? இதை ஜெயிக்க என்ன வழிமுறையா கையாள போற? நீ உட்காந்து படுத்து தூக்கி 4 தோத்திரமெண்டா போயிடுமா? 2 தோத்திரமெண்டா போயிடுமா? என்ன 2 அந்நிய பாஷை பேச போயிடுமா? இது அந்நிய பாஷை. என்ன அந்நிய பாஷை? நீ பேசுற அந்நிய பாஷை, அது என்ன அந்நிய பாஷை? அது நீ ஏன் நினைச்சிருக்கிற? என்னது? நான் ஆவி பெற்றேன். என்ன ஆவி பெற்றிருக்கேன்னு பார்த்தா தானே தெரியும். விளக்க சொன்னா கோபம் வந்துடுது. என்ன செய்ய? ஆவி விளக்கணும். இது என்ன ஆவின்னு சொன்னா உடனே கோபம் வந்துடுது. நாங்க எப்போ அபிஷேகம் மட்டும் அப்படியே உட்காந்து கிடக்கு. எனக்கு என்ன கிடக்கு? அப்படியே உட்காந்து போய் சேரு. எனக்கு என்ன கிடக்கு? ஊதுற சங்க ஊதுறோம். காது இருந்தா கேளு, கண்ணை திறந்த மனசோட கேளு. ஆமா, இந்த செட்டப்ஸ் இல்லையே. ஆமா, சொல்றது இப்படி இருக்குது. அப்ப இது என்ன காரணம்? திறந்த மனசோட கேட்டா கர்த்தர் கிரியை செய்வாரு இல்லையா? நம்ம தான் இருதயத்தை பூட்டி சாவியை தொலைச்சிட்டு சர்ச்சைக்கு வரோம். இருதயத்தை பூட்டி அப்படி சாவியை பூட்டி அப்படி திண்டுக்கல் வாங்கி 3 பூட்டை பூட்டிட்டு சாவி அங்கே வீட்டில் போட்டதால எங்க வரும்? அப்புறம் என்ன சொன்னா எப்படி உள்ள போகும்? உள்ள போகலாம். யாருக்கு லாஸ்? உனக்கு தானே லாஸ். உள்ள உட்கார்ந்து இருக்கிறான். அவன் எப்ப துரத்த போற? அவன் வெளியே போகாம உள்ள வர மாட்டார். ஜாக்கிரதை. அவன் வெளியே போகாம இவர் என்ன செய்ய மாட்டாரு? உள்ள காலை வைக்க மாட்டா. அப்ப துரத்தை அப்பதான் வருவான். அவனை துரத்த என்ன வழி? உற்சாகமானது.
என்ன மனது? உற்சாக மனது. எதிலே ஒரு மனிதன் உற்சாகமா இருக்கணும்? எதிலே ஒரு மனிதன் உற்சாகமா இருக்கணும்? 1 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் 2ஆம் வசனமும். 1 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் வாசிக்கலாம். நல்ல நல்ல கொஞ்சம் எல்லாம் பைபிளை எல்லாம் திறந்துருங்க. கொஞ்சம் எல்லாம் திறந்து கொஞ்சம் சேர்ந்து படிச்சா நல்லா இருக்கும். அந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். 1 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 1 வசனம் சேர்ந்து வாசிக்கலாமா? மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்துக்கு புறப்படும் காலம் வந்த போது யோவாப், யாரு காலம்? என்ன காலம்? ராஜாக்கள் யுத்தத்துக்கு போக வேண்டிய காலம் இல்லையா? காலம் என்ன காலம்? ராஜாக்கள் யுத்தத்துக்கு போக வேண்டிய காலம் இல்லையா? இப்ப யார் யுத்தத்துக்கு போகணும்? தாவீது யுத்தத்துக்கு போகணும். யார் போக வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி போனா கூட தாவீது போன பிறகு யோவா பின்னாடி போகணும் இல்லையா? ஆனா பைபிள் சொல்லுது, ராஜாக்கள் யுத்தத்துக்கு போகும் காலம் வந்த போது யோவா ஜனங்களை கிராமத்தில் கூட்டிக் கொண்டு அவன் எங்க போனா? யுத்தத்துக்கு கடந்து போனா. ஜெபத்திலே ஒரு மனிதன் உற்சாகமட வேண்டும். யுத்தம் என்னது? ஜெபம். யுத்தம் என்னது? யுத்தம் அப்படின்னா என்னது? ஜெபம். இப்ப அங்க எபூசியர் சொல்றாரு. இப்ப 5 வசனம் 6 வசனம் 5 வசனம் 6 வசனம். குடிகள் தாவீதை நோக்கி பிரவேசிப்பதில்லை என்றான். ஆனாலும் சீயோன் கோட்டையை பிடித்தான், நகரமாயிற்று. எவன் முந்திருக்கிறான் அவன் ராணுவ தலைவன் அவன் சொன்ன உடனே குமாரனக யோவா முந்தி ஏறி இல்லையா? இப்ப எங்க போறான்? யுத்தத்துக்கு போறான். யுத்த நாள் என்ன? ஜெபம். யுத்தம் அப்படின்னு என்னது? ஜெபம். ஒரு நபர் ஜெபத்துல உற்சாகம் இல்லாத ஒரு நபர் சத்துருவை ஜெயிக்க முடியாது. குறிப்பா எபூசின் ஆவியை ஜெயிக்க முடியாது. இன்னைக்கு நல்ல மக்கள் மணிக்கணக்க பேசுவாங்க பாத்தீங்களா? கூடி உட்காந்துக்கிறீங்கல்ல, மணிக்கணக்க பேசிட்டு இருப்பாங்க. ஜோம் பண்ணலாமான்னு கேட்டா சரி முக்கியமான வேலைக்கு போயிட்டு வரட்டும் பண்ணுவாங்க இல்லையா? நல்லா உட்காந்து பேசிருப்பாங்க, நல்ல கதையா பேசிட்டு இருப்பாங்க. என்ன கதையா? கதையா பேசிருப்பாங்க இல்லையா? இவங்களை ஜோமனை கூப்பிடுங்க. ஜெபம் அப்படின்னா எவ்வளவு பேருக்கு உற்சாகம் இருக்கு, சந்தோஷம் வருது. எனக்கு பதில் சொல்ல வேணாம், உங்க மனசு தெரியல. உங்க மனசு தெரியுமா? குடும்ப ஜெபனா எவ்வளவு பேருக்கு மனசு சந்தோஷப்படுது. தனி ஜெபனா எவ்வளவு பேர் மனசு சந்தோஷப்படுது. உபவாச ஜெபனா எவ்வளவு பேர் மனசு சந்தோஷப்படுது. ஜெபம் என்ற ஒரு வார்த்தை காதல விழுந்த உடனே அப்பா நீ நல்லா ஜெபிக்கணும் அப்படின்ற ஆர்வம் உனக்கு எனக்கு வரலன்னா நம்ம ஒரு நாள் எபூசியனை ஜெயிக்க முடியாது. தாவீது சொல்றான், யார் ஜெயிக்க முடியும் தெரியுமா? யாரோ மேலேறி போங்கன்னு சொல்லல, எல்லாரும் 50 பேர் வாங்கன்னு சொல்லல, 100 பேர் வாங்கன்னு சொல்லல. யாரா ஜெயிக்க முடியும்? முந்தி ஏறுகிறவன் தான் ஜெயிக்க முடியும். இந்த எபூசியனை ஜெயிக்க முடியும்னா அந்த முந்தி அடையாளம் என்ன? உற்சாகம். எதுல உற்சாகம்? ஜெபத்துக்கு உற்சாகம். இன்னைக்கு ஜெபம் அப்படி சொன்னா எவ்வளவு பேருக்கு சலிப்பா இருக்குது. ஜெபம்னு சொன்னா எவ்வளவு பேருக்கு வருத்தமா இருக்குது. ஜெபம்னு சொன்னா எவ்வளவு பேருக்கு வேதனையா இருக்குது. ஜெபம்னு சொன்னா எவ்வளவு பேருக்கு முறுமுறுப்பு வருது. ஜெபம்னு சொன்னா எவ்வளவு பேருக்கு கஷ்டமா இருக்கு. இந்த நபர்கள் ஒரு நாள் கூட இந்த ஆவியை ஜெயிக்க வாய்ப்பே இல்லை என்பதை இந்த காலை ஆராதனை விளங்கிட்டு போங்க. நான் சொல்ல எல்லா ஆவி ஜெயிக்க முடியாதுங்க. நான் சொல்றேன், ஏன் தாவீது சொல்லியிருக்க? என்ன சொல்லியிருக்கலாம்? இந்த எபூசியர் குடிகளை ஜெயிக்கிறவன் தலைவனாவான் சொல்லியிருக்கலாமா? எபூசியரின் குடிகளை ஜெயிக்கிறவன் தலைவனாகவான் சொல்லியிருக்கலாமா? ஆனா என்ன வார்த்தை பயன்படுத்துறாரு? முந்தி ஏறணும். அப்ப எல்லாரும் ஜெயிக்க முடியாது. யார் முந்தி ஏறுகிறானோ அவன் தான் ஜெயிக்கணும். அந்த முந்தி அடையாளம் என்ன? தமிழ் உலகத்தற்பால் என்ன? பந்திக்கு முந்தி படைக்கு பிந்தி இல்லையா? பந்திக்கு அவன் பார்த்தா பந்திக்கு மொல்ல சாப்பிட்டு 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 மொத்தம் தொங்க வச்சான் இல்லையா? இங்க சாப்பிடணும், அங்கே போய் ஹாஸ்பிட்டலில் கொடுக்கணும். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் கடையும் ஹாஸ்பிட்டல் தான் பெருகின்னு வருது. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு கடை ஓப்பன், இன்னைக்கு வர்ற வழி இன்னைக்கு ஒரு கடை ஓப்பன். அவன் பார்க்குறான், வாங்க என்ன பண்ணு, எங்கள் கடையில் வாங்கி சாப்பிடுங்க, பக்கமே ஹாஸ்பிட்டல் இருக்குது, இங்கே சாப்பிடு, அங்கே போய் காசை கொடு, இங்கேயும் காசை கொடு, அங்கே ஆக மாதிரி வாங்குற காசு எங்கே போயிடணும்? இந்த ஹோட்டல் கடைக்கு போகணும், இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், இந்த ஹோட்டல் கடைக்கு போகணும், இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். ஆக மொத்தம் என்ன? நீ மேலே வரவே கூடாது, இங்கே சாப்பிடு, அங்கே போய் என்ன பண்ணு, கொடுத்துட்டு உட்கார்ந்து. எபூசினாவை என்ன செய்யுன்னா, உற்சாகம் இல்லாத ஒரு நபர் நீ அந்த எபூசின் ஆவியை ஜெயிக்க முடியாதுன்னா நீ எந்த அளவுக்கு ஜெபத்தில் உற்சாகப்படுறீங்க?
ஜெபம்னா எவ்வளவு பேருக்கு மனசு துள்ளுது? என்னது? நிறைய பேருக்கு முகம் துள்ளுது. என்னது? இதே வேலையா போச்சு அப்படின்னு இல்லையா? இப்ப 21 நாள் ஜெபம் சொன்னேன்னு வச்சுக்கோ, எத்தனை பேருக்கு ஆவி துள்ளுன்னு நினைக்கிறீங்க? இந்த கொஞ்சம் நிம்மதியாக்கலாம்னு நினைச்சோம், அதுக்குள்ள என்ன பண்ணாங்க, ஆரம்பிச்சுட்டாங்களா? என்ன வரலாம்? அதுக்கு ஒரு கேள்வி கேட்பாங்களா இல்லையா? அதிகால ஜெபம் எவ்வளவு பேர் காலை ஜெபத்துக்கு போனோம், எவ்வளவு பேருக்கு துள்ளுது? இரவு ஜெபம் எவ்வளவு பேருக்கு துள்ளுது? ஜாமக்கார ஜெபம் எவ்வளவு பேருக்கு துள்ளுது? ஜெபம்னு சொன்னா எவ்வளவு பேருக்கு ஆவி துள்ளுது? எவ்வளவு பேருக்கு உற்சாகம் இருக்குது? அதிகாலை நம்ம ஜெபிக்கணும் எவ்வளவு பேருக்கு தோணுது? அதிகாலை ஒரு நாளைக்கு அதிகாலை இருந்து ஜெபிக்காத எவ்வளவு பேரு சாப்பிட கூட முடியாம வருத்தப்படுறீங்க? அதிகாலை என்ன செய்யல, இன்னைக்கு அதிகாலை ஜெபம் பண்ணலையே, இன்னைக்கு ஜெபம் பண்ணலையே, இன்னைக்கு ஜெபம் பண்ணலையே, இன்னைக்கு காலையில ஜெபம் பண்ணலையே அப்படின்னு சாப்பிட்றதுக்கே விருப்பம் இல்லாத அப்படி மனசு வருத்தப்படுறவங்க இங்க என்ன இருக்கிறீங்களாங்க? ஒரு வாரம் ஜெபமே இல்லைன்னா கூட எப்படி தூங்குறோம்? நல்ல கேஷுவலா இருக்கிறோம். அதை பத்தி எந்த வருத்தமே, நம்ம ஜெபிக்கலையேன்ற உணர்வு கூட இன்னைக்கு உள்ள கிள்ளல பத்தியா பார்த்தா இப்படியே உட்கார்ந்து நிறு. ஏன்? எது உனக்குள்ள என்ன பண்ணிடக்கூடாது, வந்துட அந்த உணர்வு கூட என்ன பண்ணிடக்கூடாது, வந்துடக்கூடாது. இங்க வந்து எத்தனை பேரை உள்ள அடைச்சி வச்சானு எனக்கு தெரியல. இது என்ன பண்ணிடக்கூடாது, உள்ள காதுக்குள்ள போயிடக்கூடாது, உட்காந்து கேட்கிற மாதிரி கேளு. ஆனால் என்ன பண்ணிடக்கூடாது, உள்ள வாங்கிறத காதா போயிட்டு பஞ்சு வச்சு எத்தனை பேர் பஞ்சு வச்சு அடைச்சி வச்சானு தெரியல. நீ ஏன் நான் சொல்ல வரேன்னா, எபூசின் ஆவியை ஜெயிக்கணும் என்ன தேவை? உற்சாகம் தேவை. எதுக்கு உற்சாகம்? ஜெபத்துக்கு உற்சாகம், ஜெபத்துக்கு உற்சாகம். சரி, ஜெபத்துல உற்சாகமா இருக்கிறாங்க எப்படி கண்டுபிடிக்கிறது? ஜெபிக்கும்போது சத்தமா ஜெபிச்சா உற்சாகமாக அர்த்தமா? ஜெபிக்கும்போது சத்தமா உயர்த்திட்டான், சத்தம் அப்படியே நிறைய வசனம் சொன்னா ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எதுல ஜெபத்துல ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே நிறைய ஸ்தோத்திரம் சொன்னாக்க நான் உற்சாகமான அர்த்தமா? நான் ஜெபத்துல உற்சாகமா இருக்கிறேன்னு என்ன அடையாளம்? மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். 20:1-2 மறு வருஷம் வந்த போது யோவா யாருமே சொல்லாம ஜெபத்துக்கு எழுமணும். யுத்தத்துக்கு போன யார் சொன்னது? தாவீது யோவாப்புக்கு யாரும் சொல்ல. யார் கிளம்பனா? அந்த காலம் நேரம் வந்துச்சு பத்தியா இல்லையா? 5 மணி ஆச்சு பத்தியா? நேரம் எழுந்து முழங்கால போடணும். போடுமா? கட்ட வரல பெட்ஷீட்டை பிடிச்சா 7 மணிக்கு தான் பெட்ட விடுது இல்லையா? நைட்டு 9 மணிக்கு கட்ட வரல பெட்ஷீட்டை இழுக்கி பிடிச்சோம்னா எப்போ விழுது? 7 மணிக்கு தான் பெட்ஷீட் என்ன செய்யுது? அப்படி விழுது இல்லையா? ஒரு நாளைக்கு சத்துவ ஜெயிக்க முடியாது. 5 மணி ஆச்சு, யாரும் எழுப்ப வேண்டிய அவசியம் இல்லை, யாரும் உன தோண்ட வேண்டிய அவசியம் இல்லை. சில பேர் பார்ப்பேன், சரி இன்னைக்கு போன் பண்ணாத விடலாம், என்னதான் நடக்குன்னு பார்க்கலாம், மூச்சு பேச்சே கிடையாது. சரி ஜெபத்தை முடிச்சிட்டு சில பேர் பார்ப்பேன், ஹலோ அப்படி பேசினே இருப்பேன், மூச்சு பேச்சே கிடையாது. சில பேர் மீட்டில் போட்டுட்டு பேசாம இருக்கு, அது வேற விஷயம், அது எனக்கு தெரியாமன்றதால இல்லை எனக்கு ஒரு ஓகே பரவாயில்ல. ஆனால் நான் பார்க்க செக் பண்ணுவேன், என்ன பாமே சும்மா போன வச்சு சும்மா பேசி நடக்கிறேன்னு சரியாதீங்க, சரியா? செக் பண்ண என்ன பண்ணுவேன், பார்க்கணும். நைட்டு ஒரு 9:30 மணிக்கு ஒரு ஃபோன் பண்ணி பார்க்கலாமே எத்தனை பேர் எடுக்கிறாங்கன்னு. எதுக்கு நைட்டு 9:30 மணிக்கு ஒன்றும் விஷயம் இருக்காது, ஆனால் எதுக்கு ஃபோன் பண்றது? எந்த அளவுக்கு நீ விழிப்பா இருக்கிற, நீ எந்த அளவுக்கு விழிப்பா இருக்கிற, எந்த அளவுக்கு கண்ணு விழிச்சு இருக்குது. இந்த கண்ணு மொட்டை மொட்டையா முடிச்சிருக்கு அது இல்ல, உள்ளக்கிற கண்ணு எந்த அளவுக்கு விழிப்பா இருக்குது. ஒரு நாள் ஜெயிக்க முடியாது. நீ நினைக்கிறது வேற, நீ நினைக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கை வேற, அந்த வேதம் சுட்டி காட்டுற ஆவிக்குரிய வாழ்க்கை வேற. நீ நினைக்கிற பாரு அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒத்தாது, இவர் சொல்ற ஆவிக்குரிய வாழ்க்கையே வேற. எப்படி இருக்கணும்? விழிப்பா. எதெல்லாம் உற்சாகம்? யார் சொல்றாங்களோ சொல்லலையோ அந்த நேரமா ராஜாக்கள் யுத்த புறப்பட காலம் வந்துச்சு பத்தியா? யாருமே சொல்ல நேர கூட கிளம்பிட்டார். என்னது உற்சாகத்தின் அடையாளம்? என்ன உற்சாகத்தின் அடையாளம்? என்ன? யாருமே சொல்லக்கூடாது, யாருமே எழுப்பக்கூடாது. அசந்து ஒரு நாள் தூங்கும்போது பரவாயில்ல, என்னைக்காவது அசந்து என்ன பண்றோம், கொஞ்சம் அசந்து டயர்டு கொஞ்சம் ஓகே பரவாயில்ல. ஆனா தினந்தோறும் எவ்வளவு பேருக்கு அந்த 5 மணி அப்படி டானு கண்ணு விழிக்குது, அந்த 4 மணி எப்ப டானு கண்ணு விழிக்குது, 3 மணி எப்ப டானு கண்ணு விழிக்குது. அப்படி ஒரு விழிப்பு வரல, அப்படி ஒரு ஜெபம் வாழ்க்கையில் இல்லைன்னா நீ எதில் உற்சாகமா இல்லை?
ஜெபத்திலே நீ உற்சாகம் இல்லை, இந்த ஜெபத்தில் உற்சாகம் இல்லாத ஒரு நபர் இந்த எபூசியனை நீ ஜெயிக்க முடியாது. வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. பேய் ஓடும் பாரு, அந்த பேய் நினைச்சிடாத. இவன் பேச்சு மூச்சு இல்லாம இருக்கிறான், சைலண்டா இருக்கிறான் பாரு. உள்ள பிடிச்சு வச்சு சொல்றான், கிட்ட சொல்றான், கிட்ட வரவே முடியாது, சாக்கது ஓடி போயிடு. எல்லைக்கு நுழைய முடியாது, ஓடி போயிடு. அவன் போய் சொல்லு, உள்ள வந்த தப்பி தர வந்துட சொல்லி அனுப்பு. அந்த அளவுக்கு சைலண்டா உள்ள கிரியை செய்யறான். சில ஆவிய ஆடு அலக்கழிக்கும், சில ஆவிய சைலண்டா இருக்கும். 6000 பேர் அலக்கழிச்சு இல்லையா, அவனை அங்க ஓடி இங்க அடிச்சு அங்க நொடிச்சு எல்லாம் பண்ணிச்சு இல்லையா, பண்ணிச்சா இல்லையா, பண்ணிச்சு இல்ல. ஒருத்தன் பிடிச்சிச்சு அப்படியே அமைதியா இருந்துச்சு இல்லையா. ஆனா ஒருத்தன் சர்ச்சுல இருந்துச்சு பத்தியா ஒரு ஆவி, பேச்சு மூச்சியில மார்க் 1 பார்த்தீங்கன்னா அப்படியே சைலண்டா உட்காந்து அழகா பைபிள் போட்டு பிரசங்கம் கிடைச்சு பாத்தியா, கேட்டுச்சா கேட்கலையா? ஒரு நாள் ஜெப ஆலயத்துக்குள் இயேசு பிரவேசித்து போதகம் பண்ணி கொண்டிருக்கையில் அசுத்த ஆவி பிடித்த ஒரு நபர், ஐயோ நசரேய இயேசுவே உனக்கு எனக்கும். இது வரைக்கும் எங்கதான் இருக்கு இந்த ஆவி? பைபிள் படிக்குது, பிரசங்கம் பண்ணுது, ஜெபம் பண்ணுது. ஆவி பைபிள் படிக்கிற ஆவியை பார்த்திருக்கீங்களா? ஜெபம் பண்ற ஆவியை பார்த்திருக்கிறீங்களா? எவ்வளவு தான் உட்காந்துக்கிறான்? ஏங்க இவனால எங்க தான் உட்காந்துக்கிறான்? அவனால கல்யாண கணதான் பார்த்தோன்னே பேயும் தெரிஞ்சு போச்சு இல்லையா. எங்க சுடுகாடு தான் நிறைய பேருக்கு அர்த்தம். ஆனா வீட்டுக்கு பேய் யாருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. அது சர்ச்சுக்குள்ளே உட்காந்துக்கிறான் பாருங்களா, எப்படி உட்காந்துக்கிறான்? அழகா பைபிள் படிக்கிறான், அழகா ஜெபம் பண்றான், அழகா பிரசங்கம் கேட்கறான், நோட் எழுதுறான், எல்லாம் உட்காந்துக்கிறான். ஆனா ஏசனை வந்து பிரசங்கம் பண்ண உடனே உள்ள என்ன செய்ய முடியல, அப்படியே அல்ல கழிச்சு, ஐயோ இவ்வளவு நாள் எப்படி இருந்தேன், நான் நிம்மதியா இருந்தேன், ஏன் நிம்மதியா கெடுக்கிறேன்னு கேட்கறான் பாரு. அது என்னன்னு கூட பரவாயில்ல, என்னவா இல்ல அந்த வார்த்தையை பாருங்க. என்ன கெடுக்க, அப்படியா? என்ன கெடுக்கவா, எங்களை கெடுக்கவா? என்னன்னா என்ன அர்த்தம், எங்களை என்ன அர்த்தம்? என்னன்னா ஒண்ணுன்னு அர்த்தம் இல்லையா? எங்களை என்ன ஆக மொத்தம் ஒட்டி என்ன பண்ணிருக்கிறோம், உள்ள நெட்வொர்க் பண்ணிருக்கிறோம். ஒரு டீமே நாங்க உள்ள உட்காந்து என்ன பண்ணிருக்கிறோம், அப்படி நெட்வொர்க் பண்ணி அப்படி எல்லாரும் சுட்டி படிச்சு அழகா உட்கார பண்ணிருக்கிறோம். அதுக்குள்ள என்ன வந்துட்ட, நீ வந்துட்டே ஏன்றா பாருங்களேன். உள்ளே உட்காந்து இதாவி என்ன அலைக்கழிச்சா, என்ன பேச்சு மூச்சு. எத்தனை பேர் வந்து பிரசங்கம் பண்ணியிருப்பாங்க இல்லையா? பண்ணிருப்பாங்களா, பண்ணிருக்க மாட்டாங்களா? எவ்வளவு பேர் கை வச்சு ஜெபம் பண்ணிருப்பாங்க, பண்ணிருப்பாங்களா, பண்ணிருக்க மாட்டாங்களா? ஆனா எப்படி உட்காந்துக்குது, அப்படி சைலண்டா இருக்கு பாருங்களேன். அலக்கழைக்கிறது மட்டும் ஆவி இல்ல, நிறைய ஆவி அலக்க உள்ள கிடக்கு. ஆமே, சப்பானி கூட எங்க உட்காந்து அப்படி உள்ள அமைதியா இருக்கிறான். இவனை பார்த்தா பேய்னு சொல்லுவாங்களா? ஆனா சொல்றான், ஏய் கிளம்பியான்றான் பாரு. உள்ள என்ன பண்ணாத, காலை வச்சா காலை உடைச்ச கிளம்பியான்றான் பாரு. யார பார்த்து? அதான் அவன் ஊர்ல உட்காந்து அவனையே சொல்றான் பாரு. சியோன் யாருடையாரு? யூதாவின் தலைநகர் எருசலேம் தலைநகரான சியோன் இல்லையா? யூதாவின் தலைநகர் எருசலேம். அந்த எருசலேமில் யார் உட்காந்துக்கிறான்? இவன் உட்காந்துன்னு இவன் வீட்டுல அவன் உட்காந்து அவனை இவன் துரத்துறான் பாருங்க. அறிமுகத்திலே போயிட்டு இருக்குது. சரி என்ன செய்ய போட்டோம், அதுக்காக என்ன சொல்ல வேண்டியது சொல்லணும் இல்லை, வர வேண்டியது வரதெல்லாம் சொல்லிடுறேன் இல்லையா? அவன் வீட்டில் உட்காந்து யாரை துரத்துறான்? அவனை துரத்துறான் பாரு, நீ போயான்றான் பாரு. எவ்வளவு பேருக்கு இதெல்லாம் புரியுதுன்னு தெரியல இல்லையா? கண்களும் காதும் திறந்துறத தானே பேசுறது புரியும், சும்மா உட்காந்து வழங்காது. அழகா சொல்றான் பாருங்க. உற்சாகம் எதுல உற்சாகம்? ஜெபத்துல. நான் உற்சாகம் என்ன அடையாளம்? யாருமே எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஜெபம்னு யாரும் சொல்ல வேண்டிய அவசியம். வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம் யாரும் அனௌன்ஸ் பண்ண அவசியம் இல்லை. சனிக்கிழமை காத்திருப்பு ஜெபம் யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதிகால ஆசுவாத ஜெபம் யாரும் சொல்ல அவசியம் இல்லை. புதன்கிழமை ஜாமக்கார ஜெபம் யாரும் அவசியம் இல்லை. அப்படி டான் இன்னைக்கு புதன்கிழமை இல்லையா? 9 மணி ஆயிடுச்சு. நீங்க என்னது காலத்து இன்னைக்கு புதன்கிழமை என்ன நாள்? இன்னைக்கு ஜாமக எப்ப ஞாபகம் வந்துடணும்? மறந்தே போயிட்டேன். என்ன அர்த்தம்? உற்சாகம் இருந்தா அக்கா வீடு கல்யாணம் மறக்குமா? சரி உங்க கல்யாண நாள் மறக்குமா? உங்க கல்யாண நாள் இல்ல, உங்க கல்யாண நாள் மறக்குமான்னு எத்தனை வருஷம் ஆயிருக்கு? அது இவனை கல்யாணம் பண்ணி எத்தனை முறை சொல்லியிருப்பீங்க. இவன் எல்லாம் கல்யாணம் மண்டே உடைக்கிறேன் மண்டே விட்டு எத்தனை முறை சொல்லியிருப்பீங்க. ஆனா உங்க கல்யாண நாள் ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? எத்தனை முறை கேட்டிருப்பீங்க இல்லையா? ஆனா இது மட்டும் என்ன இருக்கு? ஆனா புதன்கிழமை ஜாமக்கார ஜெபம் மட்டும் ஞாபகம் வர மாட்டேங்குது இல்லையா? திங்கக்கிழமை முக்கியஸ்தர் கூட என்ன வர மாட்டேங்குது? அது ஞாபகமே மறந்தே போயிட்டோம். என்ன போயிட்டீங்க? என்ன காரணம்? உற்சாகம் இல்லை. இந்த உற்சாகம் இல்லாத ஒரு நபர்
நீ எபூசியனை ஜெயிக்கவே முடியாது இல்லையா? சொன்ன யாருமே சொல்லாம அவன் எங்க போகணும்? அவன் எங்க போகணும்? ஜெபத்துக்கு எழும்பணும், ஜெபத்துக்கு எழும்பணும், ஜெபத்துக்கு போகணும். அதுதான் உற்சாகத்தின் முதல் அடையாளம். நம்பர் 2 வாசிக்கிற அதிகாரி வசனத்தை மீண்டும். மறு வருஷம் வந்தபோது யோவாப் காரணங்களை சொல்லாது. என்ன சொல்லாது? காரணங்களை சொல்லாது. என்ன சொல்லணும்? இப்போ தாவீது யோவாப் என்ன சொல்லணும்? தாவீதே, நீ வந்தேனா நான் போறேன்னு சொல்லணும் இல்லையா? இது எந்த காலம்? ராஜாக்கள் யுத்தத்துக்கு போகிற காலம். அப்ப யார் வரணும்? நீங்க வந்தாதான் நான் போவேன் இல்லையா? நீங்க வந்தாதான். நீ வரலனா? இப்ப தாவீது வரல இல்லையா? இப்ப ஏன் யோவாப் யுத்தத்துக்கு போலையா? நீங்க வரலையே, நான் என்ன பண்ணட்டும்? நீங்க வரலையே. இப்ப நாம சொல்ல இல்லையா, வண்டியே இல்ல. வண்டி கால் நல்லா தான் இருக்கு. வண்டி இல்லப்பா, கால் நல்லா தான் இருக்கு. கையெல்லாம் பண்ணி தப்பா நினைச்சிட, பொதுவா சொல்றேன். ஆமா, நல்லா தான் இருக்கு. இன்னைக்கு பஸ்ஸே வரல, பஸ் பண்ண போயிடுது. கால் நல்லா தானே இருக்கு. கால் நல்லா இருக்கா இல்லையா? அருமையா இருக்கு இல்லையா? மான் கால்கள் போல கத்தர் கொடுத்துருக்காரு இல்லையா? ஏன் நடக்க முடியாதா? முடியுமா முடியாதா? இதை கத்தர் பாப்பாரா பார்க்க மாட்டாரா? அவர் பாப்பா. ஓ, வண்டி கொடுத்தா வண்டியை தான் பாப்பியா? வண்டி மொத்தமா எடுத்துட்டா மொத்தமா என்ன பண்ணுவ? அப்ப என்ன சொல்லுவ? அப்ப அவர் பார்த்தா, ஐயோ இவளுக்கு வண்டி கொடுத்தது தப்பா போயிடுச்சு, நல்லா பாட்டுக்கு போயிடுனா இவளுக்கு புது வண்டி ஆகி கொடுத்து என்ன பண்ணிட்டோம், நம்மளே வேணா கெடுத்த மாதிரி ஆகி போச்சு அப்படி நினைச்சாரு தானே, நினைப்பாரு தானே. நமக்கு விளங்கணுங்க, எது இருந்தா என்ன, எது இல்லாட்டி என்ன. எது இருந்தாலும் எது இல்லைன்னு போனாலும் சரி, நான் என்னதான் போயிட்டு இருப்பேன். தாவீது சொல்றான், யோவாப் சொல்றான், நீ வந்தா என்ன, நீ வராட்டி என்ன, நான் என்ன பண்ணிட்டே இருப்பேன். நீ வந்தாதான் நான் போவேன். நான் உன்னையெல்லாம் ஒன்னும் காரணம் காட்ட மாட்டேன். என் பாட்டுக்கு எல்லாம் போயிட்டே இருப்பேன், அவ்வளவுதான். நீ வந்தாவா, வராட்டி போ. நீ வந்தாவா. நிறைய பேர் வாயில வரமாட்டிருக்கு. தமிழ் புரியலையா? இல்ல சில தமிழ் புரியாது இல்லையா? சில தமிழ் என்ன செய்யாது, புரியாது இல்லையா? நீ வந்தாவா, வராட்டி போ அப்படி சொல்லிட்டு போறல்ல, இங்கெல்லாம் போறல்ல. என்னன்னு, நீ வந்தாவா வராட்டி போ, நான் போவேன் அப்படி சொல்லிட்டு போறல்ல. எங்க வந்தா என்ன? அப்ப அங்க போக முடியுது, இங்க போக முடியல, அப்படித்தானே? அப்படி என்ன அர்த்தம்? உற்சாகம் இருந்தா, நான் சொல்ல, எது இருந்தாலும் எது இல்லைனாலும் எங்க போக தெரியுமா? தாவீது, நீ வந்தா என்ன, நீ வராட்டி போனா என்ன இல்லையா? நான் எங்க போவேன்? நான் போயிட்டே இருப்பேன். நீ வர்ற வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன். நீ உட்காந்து தூங்கிட்டு இருப்ப இல்லையா? யாரு? தாவீது என்ன பண்ணிக்கிறாரு? தூங்கி இருக்கிறாரு இல்லையா? நீ தூங்கின கடை, நான் என்ன பண்ண மாட்டேன். ஏன் தூக்கம் வர மாட்டேங்குது? இப்ப நாளைக்கு பீச்சுக்கு போகணும். எத்தனை பேர் நைட் நல்லா தூங்குவீங்க? சரி, ஏன் பீச்சுக்கு இல்லையா, நாளைக்கு சாத்தூர் டேம் எல்லாம் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் தூங்குவீங்க? நான் வரலங்க போங்க அப்படி எத்தனை பேர் சொல்லுவீங்க? நைட்டு தூங்குவீங்களான்னு கேட்டேன். தூங்க மாட்டீங்கல்ல. அப்பதான் படுத்திருப்போம். பார்த்தா மணி 3 மணி 6 மாதிரி தெரியும். பார்த்தீங்களா? அப்படி எழுந்து பார்த்தா 11:05 இருக்கும். திரும்ப படுப்ப பார்த்தீங்களா? 11:10. இன்னைக்கு பாருங்க, பாலாப்படம் வச்சு எப்படி ஓட மாட்டேங்குது. வேகமா ஓடும். அவசரமா போடும். அன்னைக்கு தான் வேகமா ஓடும். பார்த்தீங்களா? நிறைய பேர் வாட்ச் ரசிக்கப்பட்ட வாட்ச். எந்த வாட்ச்? நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம மட்டும் ரசி, நிறைய பேர் வாட்ச் நம்ம வீட்டில் ரசிக்கப்பட்ட வாட்ச். அது ஞாயிற்றுல மட்டும் தான் வேகமா ஓடும் பாருங்க. மற்ற நாள் எப்படி ஓடும்? அப்படியே மெதுவா, ஆமா வேகத்தில் போகும் இல்லையா? ஆனா அன்னைக்கு பாருங்க, முயல் வேகத்தில் பறக்க பாருங்களேன் வாட்சி. இப்போதான் 7 மணி பார்த்தா அதுக்குள்ள 8:30 மணியா, அதுக்குள்ள 9 மணியா, அது ரசிக்கப்பட்ட வாட்ச். அது கரெக்டா ஓடுது. என்ன பண்ண? உற்சாகம் இருக்கணுங்க. என்ன உற்சாகம்? யார் வந்தா என்ன, வராட்டி போனா, எது இருந்தா என்ன, எது இல்லாட்டி. இன்னைக்கு தாங்க வண்டி. இதுக்கு முன்னாடி உன் ஊர் அத்தனை ஊருக்கு நடந்து வந்திருக்கிறேன். ஊர் இங்க வந்திருக்கிறீங்கல்ல, உங்க அத்தனை ஊருக்கு நான் நடந்தே வந்திருக்கிறேன். உங்க அத்தனை பேர் ஊருக்கும், நீ எவ்வளவு தூரம் வந்தாலும் சரி, உங்க அத்தனை பேர் ஊருக்கும் நான் உன்னை வண்டி எதிர்பார்த்தன இல்ல, ஒன்னு பஸ் எதிர்பார்த்தன இல்ல, நடந்தே வந்திருக்கிறேன். எது இருக்கணும்? உற்சாகம் இருந்துச்சுன்னா உனக்கு காரணங்களே சொல்ல வைக்காது இல்லையா? எனக்கு முதுக்கு இங்க பிடிச்சுனுக்குது, எங்க பிடிச்சுனுக்குது, இங்க பிடிச்சுனுக்குது, இங்க பிடிக்குது, எல்லாம் பிடிக்கணும். நீ எங்க பிடிச்சா எனக்கு என்ன? நீ எங்க பிடிச்சா எனக்கு என்ன? நான் பண்ணினதா?
நீ எங்க பிடிச்சா எனக்கு என்ன, என் முழங்கால பார்த்தா நீங்க மிரண்டு போயிடுவீங்க. என் முழங்கால பார்த்தா மிரண்டு போயிடுவீங்க. சரியா? நான் சொல்லுவேன், நீ எப்படி கிடந்தா எனக்கு என்ன, நான் என்னதான் போடுவேன். ஏன்னாக்க எனக்கு என்ன வேணும்? உற்சாகம் வேணும். உற்சாகம் காரணமே சாக்கு சொல்லாது. யார் சாக்கு சொல்லுவான்னா, உற்சாகத்தை இழந்து போனவன் தான் சாக்கு சொல்லுவான். அந்த உற்சாகத்தை இழந்த ஒரு நபர் எத்தனை பேர் இருப்பாங்க? தாவீது யோவாப் மட்டுமா இருக்கிறான்? எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? ஒருத்தரால ஏற முடிஞ்சுச்சா? ஏன்? அவன் சொல்றான், உற்சாகம் மனதுல. எதுல உற்சாகம்? ஜெபத்துல. 2 அடி சொல்ற. ஒண்ணு என்ன? யாருடைய தூண்டுதலும் இல்லாம ஜெபிக்கிறவன் உற்சாகம் உள்ளவன், காரணங்களை சொல்லாதவன் உற்சாகம் உள்ளவன். 3 சொல்லணும், டைம் இல்லை, அடுத்த 2 பேசணும். அதனால 2 காரணம் வச்சுக்கோங்க. இந்த 2 எனக்குள்ள இருந்தாக்க நான் ஜெபத்தில் எப்படி இருக்கிறேன்? உற்சாகமா இருக்கிறேன். பக்கத்தை கைப்பிடிச்சு கேளுங்க, இந்த 2 உங்களுக்குள்ள இருக்கிறது போல நீங்க ஃபீல் பண்றீங்களா? எந்த 2? யார் இந்த 2? யாருமே சொல்லாம என்ன செய்யணும்? அதிகால ஜெபம் எழுதி ஜெபிக்கணும் இல்லையா? அநேக ஆண்கள் இங்க வரலாம், ஆனா வர முடியல, சரி தோத்திரம். ஆனா பெண்கள் நீங்க வர முடியாம இருக்கலாம். ஆனா 5 மணி ஆனா முழங்கால் தானா முடங்கணும், முழங்கால் அப்படி நிக்கணும். முடியுமா? இன்னைக்கு நான் சொல்றேன், எந்த பலவீனமா இருக்கட்டுங்க, நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுக்கும். எந்த பலவீனம் நாளா இருக்கட்டும், பலவீனம் மனசுல உடம்புல கிடையாது. பலவீனமா நாட்கள்ல வேலைக்கு போறீங்களா இல்லையா? நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுக்கும். பலவீனமான நாட்கள்ல வேலைக்கு போறீங்க தானே? போக முடியுதா முடியலையா? மணிக்கு 2 வேலை செய்ய முடியுது, வீட்டு வேலை செய்ய முடியுது இல்ல? 1 மணி நேரம் ஜெபம். பிரச்சனை மனசுல, பிரச்சனை உடம்புல கிடையாது, பிரச்சனை மனசுல. 5 மணி ஆனா அதுக்கு மேல தூக்கம் வருதுன்னா நான் அதுக்கு மேல சொல்ற விரும்பல. என்ன சொன்னா கோவிச்சுக்கிறாங்க. நான் என்ன செய்ய? சொல்லவும் என்ன செய்ய மாட்டிருக்கு, பயமா இருக்கு. பேச தாவி போன மாதிரி சொல்லி அனுப்பிச்சு. தாவீது ஆகி சபத்தை என்ன செஞ்சானோ மிகவும் பயந்தானோ. அந்த மாதிரி பயமா இருக்கு. என்ன பண்ண, இது என்ன சொல்ல, இதில் என்ன சொல்ல அப்படின்னு பயமா இருக்கு பேசுறதுக்கு. என்ன இருக்கு? உண்மையா சொல்றாங்க, பேச என்னவா இருக்கு? பயமா இருக்கு. எனக்கு எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு தெரியறதில்ல. அதனால என்ன செய்யறதுன்னா, பேசுறதுக்கு அப்படி உள்ள அடக்கி 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 பேச வேண்டியதா இருக்கு. என்ன செய்ய? சரி சரி அப்படி சரி அப்படி பேச வேண்டியதா இருக்கு. நீ அதையும் மீறி என்ன பண்ண? ஒன்று புரிஞ்சுக்கோ, ஜெபத்தில் உற்சாகம். ஒன்று என்ன? யாரு சொல்லாமலேயே ஜெபிக்க எனக்கு தூங்கணும். இன்னைக்கு ஜெபம் யாரும் சொல்லவே கூடாது. அப்படிப்பட்ட ஜெபிக்கிறாள் தான் நான் உற்சாகமா இருக்கிறேன். 2 என்ன? எந்த காரணமும் சொல்லாது, எந்த காரணமும் சொல்லாது. இது 2 இருந்தா 3 சொல்லணும், பேச நேரம் இல்லை. 2 இந்த 2 வச்சுக்க. இந்த 2 இருந்துச்சுன்னா நான் எப்படி இருக்கிறேன்? ஜெபத்திலே உற்சாகமா இருக்கிறேன். நம்பர் 2, 1ல 2. இது மொதல் பாயிண்ட்ல 2. மொதல் சொல்றது 2வது பாயிண்ட். இப்ப சொல்றது 2வது பாயிண்ட். தலைவனின் வார்த்தைக்கு காத்திருக்கிறவன் சத்துருவை ஜெயிக்க முடியும். ஒரு தலைவனுடைய வார்த்தைக்கு காத்திருக்கிறவன் இந்த எபூசியனை ஜெயிக்க முடியும். வாசிக்கலாம் மீண்டும் அந்த 6ஆம் வசனத்தை. அந்த 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எபூசியனை முறியடிக்கிறது எவன் முந்தினவனா இருக்கிறானோ அவன் தலைவனும் சேனாதிபதி இருப்பான் என்று தாவீது சொல்லியிருந்தான். செரியாவின் குமாரனாக யோவாப் முந்தியேறி. இப்ப எதுக்கு அவன் காத்திருக்கிறான்? இந்த தாவீது வாயிலிருந்து எப்போ ஒரு வார்த்தை வரும்? இந்த தாவீது வாயிலிருந்து எப்போ ஒரு வார்த்தை வரும்? எப்போ ஒரு வார்த்தை வரும்? அந்த வார்த்தை விழுந்து கேட்ட உடனே முந்தியேறி. எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? இதை சொல்றது யோவாப் மட்டும் சொல்லியிருப்பாரா? எல்லாருக்கும் சொல்லியிருப்பாரா? தாவீது எல்லாருக்கும் சொல்லியிருப்பார்ல. அப்ப எல்லாருக்கிட்ட எப்படி இருக்கிறாங்க? இப்ப தாவீது அனௌன்ஸ்மெண்ட் காமன் அனௌன்ஸ்மெண்ட் இல்லையா? தாவீது பொது அறிவிப்பு சொல்றா, இந்த எபூசியனை யார் பிடிக்கிறானோ அவன் தலைவனும் சேனாதிபதி இருப்பான்னு சொல்லிட்டார் இல்லையா? இது அத்தனை பேர் கதை விழுந்திருக்கும். அந்த சேனையில் இருக்கிற இதே ஏன் யோவாப் தம்பி 2 பேர் இருக்காங்க இல்லையா? இந்த யோவாப் தம்பி இருக்கான் இல்லையா? யோவாபுக்கு தம்பி இருக்கிறானா? 2 பேர் இருக்கிறான். ஒருத்தன் யாரு? மான போல வேகமா ஓடுற ஆசைகள் அங்க இருக்கிறான் இல்லையா? 2வது என்ன? அபிசாய் அங்க இருக்கிறான் இல்லையா? 2 பேர் யாரு? பயங்கர வீரர்கள். 2 பேரும் பயங்கர வீரர்கள். இவன் காதல் விழுந்திருக்காதா? எத்தனை பேர் அங்க தலைவர் இருக்கிறாங்க இல்லையா? 1-2 முழுசு வாசித்து பார்த்தீங்கன்னா, வாசிக்க வேண்டாம், வாசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த தாவீதோட கூட இருந்த அந்த பெரிய சேனை முழுவதும் எழுதப்பட்டிருக்குது. எது?
2 சாமுவேல் 23 இப்போ படிக்க நேரில் படிக்க வேண்டாம், அதை முழுசா படிச்சு வச்சுக்கோங்க. இந்த தாவீதோட கூட யாரெல்லாம் இருந்தாங்க, அவன் எப்படிப்பட்ட தலைவனா இருந்தான், அவன் எப்படிப்பட்டவனெல்லாம் இருந்தான். இந்த அபிசாயை பத்தி பைபிள் சொல்லி 23 சொல்லுது. அடுத்த வருஷம் அதை சொல்லு, நான் அதை சொல்லுது. அவன் பிடிச்சு வெட்டான பாரு, கத்தி இந்த கையோட ஒட்டிக்கிச்சான். பட்டயம் அவன் கைகளோட கூட ஒட்டி கொண்டது. இவன் எழும்பி தன் கை சலித்து தன் கை பட்டயத்தோட ஒட்டிக்கொள்ளும் மட்டும் இது வரைக்கும் வெட்டானா, அந்த கத்தி கையோட ஒட்டிக்கிச்சான். கையே அவன் கத்தியோட என்ன பண்ணிச்சான், ஒட்டிக்க. அந்த அளவுக்கு வெட்டவன் எங்க இருக்கிறான், இங்க இருக்கிறான்ல. இவன் காதல விழலையா? ஒரு தலைவனுடைய வார்த்தைக்கு காத்திருக்கிறவன் எப்ப தாவீது சொல்லுவா, எப்ப தாவீது சொல்லுவா, எப்ப தாவீது சொல்லுவா. பட் எனக்கு நேராக எந்த வார்த்தை வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட வார்த்தை வந்தாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி, அந்த அந்த செகண்ட் இதை இன்னும் வழங்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிள்ளைங்க ஓட்ட பந்து நிற்பாங்க பார்த்தீங்களா, ஆன்யம் மார்க்கெட் பால் நிற்பாங்க பார்த்தீங்களா. ரெண்டு பண்ண ஓட்ட பந்து விடுவாங்க இல்லையா ஸ்கூல்ல, என்ன பண்ணும், ஆன்யம் மார்க் அப்படின்னு வாங்களா. ஸ்கூலுக்கெல்லாம் போனீங்களா போலையா சொல்லுவாங்க இல்லையா. அந்த ஆன்யம் மார்க் போது பாய்தல் நிற்பான் பார்த்தீங்களா. அவன் எதில் வச்சு அப்படி என்ன அர்த்தம், அவன் திரியணும் சொல்லல, இப்போதான் ஆன்ய மார்க்ன்றான். ஆன்ய மார்க்கணும் போது அவன் அங்க நிற்கிறான். டே அப்படின்னு சொல்றான், அவனை இழுத்துட்டு வருவான் பாத்தியா. என்ன காரணம், எப்ப சொல்லுவாங்க இல்லையா. அந்த அவன் அந்த ஆன்ய மார்க்கெட் அவன் கால எப்படி விழுது, திடீர்னு மாதிரி விழுது பாருங்களேன். நிறைய பேருக்கு ஒன்றும் வழங்கலை இல்லையா. அவங்க என்ன சொல்றாங்க, டீச்சர் சொல்லுவான் இல்லையா, ஆன்யமார் 1 2 இல்லையா. இவங்க ஆன்யமார்க்னு சொல்லும் போது என்ன அர்த்தம், இவங்க 3 சொல்லிட்டாங்க ஓடுவான் பாரு. அப்படி என்ன அர்த்தம், அவ்வளவு உற்சாகமா இருக்கிறான். அந்த மாதிரி தாவீதுக்கு பண்ணது, யார் முந்தி ஏறுவானா அவன் என்ன பண்ணிட்டான், முடிக்கிறான் இல்லை ஏறி போயிட்டான் பாருங்களேன். அது ஏறி போனான்னு சொல்லுது. முந்தி ஏறி என்னதான், முந்தி போயில்ல, முந்தி அப்பனா என்ன அர்த்தம், ஏதோ ஒரு மலை, ஒரு மேடான பகுதி இல்லையா, அதுக்கு மேல ஏறி யார் அடிக்கிறான்னா இந்த எபூசின் அடிக்கிறான். எதுக்கு அவன் காத்திருக்கான் தெரியுமா, ஒரு தலைவனுடைய வார்த்தைக்கு. இன்னைக்கு ஒரு தலைவனுடைய வார்த்தைக்கு காத்திருக்கிற ஒரு அனுபவம். எந்த வார்த்தை சொன்னாலும் சரி, எப்ப சொன்னாலும் சரி, எந்த செகண்ட் சொன்னாலும் சரி, அந்த வார்த்தையை அப்படியே நிறைவேற்றுவதற்கு, அந்த தலைவனுடைய வார்த்தையை அந்த நிமிஷமே நிறைவேற்றுவதற்கு துடிப்பு இருக்கிற பத்தியா, ஆயத்தம் இருக்கிற பத்தியா, எதிர்பார்த்து கொண்டிருக்க பத்தியா, அவன் தாங்க என்ன செய்ய முடியும் அப்படின்னா அந்த எபூசியனை அடிக்க முடியும். இந்த எபூசியனை மட்டுமல்ல, பொதுவாகவே சத்துருவை அழிக்கிறதுக்கு யாரால முடியும்னா அந்த தலைவனின் வார்த்தைக்கு. தாவீது கோலியாத்துக்கிட்ட போவார் இல்லையா, தாவீது கோலியாத்துக்கிட்ட போவார் இல்லையா. சவுல் சொல்ற வரைக்கும் சரின்ற வரைக்கும் எப்படி இருக்கிறார்னா அப்படியே வெயிட் பண்ணுங்க. சட்டையை கொடுத்துட்டார் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அடுத்த நிமிஷம் ஓடி இருப்பார். எழுந்து பெலிஸ்தண்டைக்கு தாவீது ஓடி, அந்த ஓடி என்பது அடையாளம், உற்சாகத்தின் அடையாளம். எதில் உற்சாகம், அந்த வார்த்தை வந்த உடனே, என்ன நோக்கி ஒரு வார்த்தை வந்துடுச்சு, அந்த வார்த்தை வந்த உடனே. இன்னைக்கு தலைவனின் வார்த்தைக்கு காத்திருக்காத ஒரு நபர் எதுக்கு காத்திருக்கணும், அந்த தலைவன் வார்த்தை எதுக்கு காத்திருக்கணும், நிறைவேற்றுவதற்கு காத்திருக்கணும். ஒரு தலைவனை பார்த்து ஒரு வார்த்தையை சொன்னா அதை நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும், அதை நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும். இதே இந்த 2 சாமுவேல் 23 அதிகாரத்தில் இப்ப பெலிஸ்தர் தானியத்தில் பானை முற்றுகைப்பட்டுட்டாங்க. முற்றுகைப்படும் போது 14வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, 14வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, தாவீது அரணான ஒரு இடத்தில் இருந்தான். அப்போது பெலிஸ்தரின் தானியம் பெத்லகேமிலே இருந்தது. தாவீது பெத்லகேம் ஒலிமுக வாசலில் இருக்கிற கிணற்றின் தண்ணீரின் மேல் ஆவல் கொண்டு, யார் என்றால், அப்பொழுது இந்த 3 பராக்கிரமசாலிகளும் பெலிஸ்தரின் பாளையத்தில்
ஆனாலும் பெலிஸ்தர் பாளையத்தை கண்டு ஓடின்னு இருக்கிறான். பெலிஸ்தர் முட்டிக்கு போட்டுட்டாங்க, சத்துரு முட்டை மட்டும் அழைச்சிட்டான். இப்ப பெத்லகேம் சுற்றி அழைச்சிட்டான். தாவீது எங்க இருக்கிறான்? பெத்லகேம் வெளியில இருக்கிறாரு. இப்ப கிண தண்ணி இருக்குது, பெத்லகேம்ல ஒரு கிணத்து தண்ணி இருக்குது. அவன் என்ன சொல்றார்? அந்த தண்ணிக்கு மேல அவருக்கு ஆசை. அவர் சொல்றான், அந்த தண்ணியை யாரு கொண்டு வர்றவன் போனான்னா போறவன் கழுத்து போயிடும், போறவனுக்கு உயிரே போயிடும். அந்த இடத்துல தண்ணியை தான் யார் கேட்கிறா? தாவீது கேட்கிறா. அந்த 3 பராக்கிரமசாலிகளும் துணிந்து தன் உயிரையே பணயம் வைத்து அந்த தண்ணியை கொண்டு வராங்க. ஏன்? எனக்கு ஒரு தலைவன் சொல்லிட்டான். எனக்கு சொன்னது யாரு? எனக்கு ஒரு தலைவன் ஒரு வார்த்தை சொல்லிட்டான். என்ன சொல்றார்? என் உயிரையே பணயம் வச்சு உயிரே போகக்கூடிய அளவுக்கு ஒரு கதை சொல்லி இருக்கிறார். உயிரை வாழ வைக்கிற கதை சொல்லியிருந்தா பரவாயில்ல இல்லையா? இந்த 3 பராக்கிரமசாலியும் ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒரு காரியத்தை சொல்லி வச்சிருந்தா பரவாயில்ல. என்ன சொல்றாரு? இந்த 3 பேருடைய கழுத்தை வெட்டுறதுக்கு வாய்ப்பை சொல்றாரு. 3 பேருடைய இப்ப அங்க போனா என்ன நடக்கும்? உயிரே போகும், அவ்வளவுதான், கழுத்தை வெட்டப்படும். இதுக்கு பயந்தவன் எங்க இருக்கிற? நீயே வெளியில போய் ஒளிஞ்சிட்டு இருக்கிற. இவ்வளோ பெரிய பெரிய ஒரு அபிஷேகம் பெற்ற இவ்வளோ பெரிய ஒரு தலைவனே எங்க ஒளிஞ்சிருக்கிற? ஓர ஒளிஞ்சிருக்கிற. ஆனா 3 பேர் சொல்ற, யார் அந்த தண்ணியை கொண்டு வர்றவன்? அந்த 3 பேரும் துணிந்த அர்த்தம், என் உயிரே போனாலும் பரவாயில்ல, என் உயிரை விட என் தலைவனுடைய வார்த்தை நிறைவேற்றுவதுதான் எனக்கு முக்கியம். என் உயிரை விட எனக்கு சொன்ன அந்த தலைவனுடைய வார்த்தையை நான் நிறைவேற்றுவதுதான் முக்கியம் என்று அந்த வார்த்தை நிறைவேற்ற துடிச்ச பத்தியா. இவன் தாங்க யாருன்னாக்க பெலிஸ்தனை பட்டயத்தோட ஒட்டிச்சு பாரு, கையோட ஒட்டாம் பாரு. அது யாருன்னா அதுல ஒருவன் தான் இந்த அபிசாய். அதுல ஒருவன் தான். இந்த 3 பேருக்கு நிகரான யாருமே கிடையாது. முதல்ல சொல்லி வராரு, முதல்ல முந்தினவருக்கு இவர்கள் மேற்பட்டவர்கள், முதல்ல இவர்களுக்கெல்லாம் அந்த முந்தினவர்கள் மேற்பட்டவர்கள், நமக்கு அவளுக்கு சமமானவங்க யாரும் இல்லை. இந்த அதிகாரம் முழுசும் பார்த்தீங்கன்னா அந்த 3 பேரை பத்தி தான் அதிகமா சொல்லியிருப்பார். இவர்கள்லாம் யாரு? அந்த முந்தின பேருக்கு சமானமானவங்க இல்லை, அந்த முந்தின பேருக்கு ஈக்குவலானவங்க இல்லை. இவர்களை பார்க்க அந்த முந்தின 3 பேரும் பெரியவங்க அப்படின்னு அந்த 3 பேரை பத்தி அதிகமா பேச அதிகாரம் எதுனா இந்த 1-2 சாமுவேல் 23ஆம் அதிகாரத்துல அந்த 3 பேரை பத்தி அதிகமா பேசும். ஏன்? அதுல ஒருத்தன் தான் யாரு? பட்டயம் கையோட ஒட்டி கொள்ளக்கூடிய அளவுக்கு. அதுக்கு மேல வசனம், அதுக்கு மேல வசனம் பாருங்க. அதுக்கு மேல இன்னும் நல்லா இருக்க பாருங்க. இல்ல அந்த பட்டயத்தை கையில ஒட்டி, அதுக்கு மேல வசனம். அவங்க எல்லாரும் பெலிஸ்தருக்கு பயந்து ஓடுகையில் அப்படி கூடின ஸ்தலத்திலே போகையில் இருந்து இருந்தான். இவன் எழும்பி சலித்து பட்டயத்தோட ஒட்டிக்கொள்ள மட்டும் வெட்டினான். அன்றைய தினம் அதுக்கு முன்னாடி பயந்து ஓடினார்கள். ஒரு வசனம் பாருங்க. இவனுக்கு 3வது கூடி ஜனங்கள் பெலிஸ்தரை கண்டு எல்லாரும் பார்த்து என்ன பண்றான்? பெலிஸ்தர் ஓடுறான். ஆனா அந்த நேரத்தில் பட்டயத்தை எடுத்து கை ஒட்டி கொள்ளக்கூடிய அளவுக்கு வெட்டி பெரிய தலைவனமான யாருனாக்க அந்த தலைவனின் வார்த்தைக்கு ஆயத்தமா இருக்கிறவன். ஒளிமோச தண்ணி வேணும்னா தான் உயிரையே துச்சமாக நினைச்சு, தான் உயிரையே பணயமாக வச்சு அந்த தலைவனுடைய வார்த்தை நிறைவேற்றுவதற்கு ஆயத்தம் பத்தியா. அவன் தான் யாரா இருக்க முடியும்னா சத்துருவை ஜெயிக்க முடியும். சத்துருவை ஜெயிக்க முடியும். நம்பர் 3, அதிகமாக பேச நேரம் இல்லை. நம்பர் 3 வாசல் இப்போ 1 6ஆம் வசனம் 5-6 தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பது இல்லை என்றார்கள். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான் இருக்கு. அது தாவீது நகரமாயிற்று. எபூசரை முறியடிக்கிறதில் எவன் முந்தினவனாய் இருக்கிறானோ அவன் தலைவனும் இருப்பான் என்று சொன்ன உடனே குமாரனாக யோவாப் முந்தி ஏறி தலைவனானான். தலைவனுடைய பிரச்சனையை தன்னுடைய பிரச்சனையாக பார்க்கிறவன் தான் சத்துருவை ஜெயிக்க முடியும், எபூசியனை ஜெயிக்க முடியும். 5ஆம் வசனம் சொல்லுது, பிரச்சனை யாருக்கு? எபூசின் குடிகள் தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரச்சனை யாருக்கும்?
இது பிரச்சனை தாவீதுக்கு இல்லையா? இது பிரச்சனை யார் சம்பந்தப்பட்டது? தாவீது சம்பந்தப்பட்டது. இது யாருக்கு பிரச்சனை இல்லை? யோவாப் பிரச்சனை இல்லை. அவன் பார்க்கிறான் ஒரு தலைவனுடைய பிரச்சனையை தன்னுடைய பிரச்சனையாக பார்க்கிறவன். நீ எத்தனை பேருக்கு தலைவனுடைய பிரச்சனைகள் தன்னுடைய பிரச்சனையாக பார்க்கிற கண்கள் எவ்வளவு கண்கள்? தலைவனுடைய பிரச்சனையை தன்னுடைய பிரச்சனையாக, தலைவனுடைய போராட்டத்தை தன்னுடைய போராட்டமாக, தலைவனுடைய பலவீனத்தை தன்னுடைய பலவீனமாக, தலைவனுடைய தேவைகளை தன்னுடைய தேவைகளாக நினைத்து அப்படிப்பட்ட மனநிலையோடு கூட செயல்படுகிற ஆவிக்குரிய கூட்டம் இன்னைக்கு எவ்வளவு? பிரச்சனை தாவீதுக்கும் எபூசியனுக்கும். அவன் தாவீதை பார்த்து சொல்றான், நீ என்னோட பிரவேசிக்க முடியாதுன்னு. அவன் சொல்றான், அந்த பிரச்சனையை தன்னுடைய பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு யோவாப் முந்தி ஏறி அவன் யார் அமரான்? அந்த எபூசியரை முறியடிக்கிறான். இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு என்ன தேவை? தலைவனுடைய பிரச்சனைகளை தன்னுடைய பிரச்சனைகளாக, தலைவனுடைய போராட்டத்தை தன்னுடைய போராட்டமாக, தலைவனுடைய தேவைகளை தன்னுடைய தேவைகளாக, அப்படிப்பட்ட மனப்பான்மையோடு கூட இன்னும் வரல மேலே போச்சோன்னா ஒரு தலைவனோடு கூட நெருங்கின ஐக்கியத்தில் உள்ள ஒருவன் தான் இந்த எபூசியனை ஜெயிக்க முடியும். இந்த 3 காரியம் இருந்தால் மட்டும்தான் இந்த எபூசியன். 3 மட்டும் இல்லை, தன்வன் சொல்றது 3, இன்னும் 3 இருக்குது. அதுக்கு 3 பேச நேரம் இல்லை. இன்னும் 3 இருக்கு. பட் இந்த 3 காரியம் இன்னைக்கு நமக்குள் இருந்தா நாம் யாரை ஜெயிக்கலாம்? எபூசியன் ஆவியை ஜெயிக்கலாம். இந்த எபூசியன் தான் என்ன செய்யும்? எனக்கு வருகிற ஆசீர்வாதத்தை தடுத்து வச்சிருக்கிறவன் யாரு? 132 சங்கீதம் 13 வசனம் படித்தோம். கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு, கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு விரும்பினார். நான் தங்கும் ஸ்தலம், நான் இதை விரும்பினப்படி இங்கே வாசம் பண்ணுவேன். எப்ப ஆஸ்வதிப்பார்? கர்த்தர் இருந்தாதான் ஆஸ்வதிப்பார் இல்லையா? கர்த்தர் இருந்தாதான். கர்த்தர் எப்ப இருப்பார்? இந்த எபூசியன் வெளியில போனாதான் கர்த்தர் உள்ள வருவார். இவன் அவன் பார்க்கிறான், கர்த்தர் உள்ள வந்தாதானே உங்களுக்கு ஆசீர்வாதம். உன் வீட்டில் யாரும் விட மாட்டேன், கர்த்தரையே விடாம தடுத்து வைக்கிறவன். அப்ப எது இருக்காம போயிடும்? உன் வீடு ஆஸ்வதிக்கப்படாம போயிடும். இன்னைக்கு நம்ம வீடு ஆஸ்வதிக்கப்படாம போவதற்கு காரணம் யாருன்னா இந்த எபூசியன் ஆவி. இந்த ஆவி ஜெயிக்கணும் நமக்கு தேவையான 3. ஒன்று என்ன? உற்சாகம் மனது. எதில் உற்சாகம்? ஜெபத்திலே உற்சாகம். நான் ஜெபத்தில் உற்சாகமா இருக்கு. என்ன அடையாளம்? யாரும் சொல்லாமலேயே நான் ஜெபிக்கணும். எனக்கு யாரும் சொல்லக்கூடாது. ஆரம்ப நாட்கள் புதுசு, ஓகே. ஆனால் நாட்கள் போயிடுச்சு, 3 வருஷம் ஆயிடுச்சு, 4 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு ஜெபத்தை பற்றி யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஜெபத்துக்கு வாங்கன்னு யாரும் கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. ஜெபத்துக்கு போங்கன்னு வீட்டில் யாரும் தள்ளக்கூடாது. நம்மளை கூப்பிடவும் கூடாது, நம்மளை தள்ளவும் கூடாது. ஜெபம்னா உற்சாக மனது இருக்கணும். யாருமே சொல்லாமல் நானே ஜெபிக்கிற ஒரு நபராக இருந்தால் நான் ஜெபத்தில் உற்சாகம். நம்பர் 2 என்ன? எந்த காரணமும் சொல்லாது, எந்த ரீசனும் சொல்லாது. அதனால தான் ஜெபத்துக்கு வரல, இதனால தான் ஜெபத்துக்கு வரல, இதுக்கு தான் ஜெபத்துக்கு போல, இதுக்கு தான் நான் ஜெபிக்கல, இதுக்கு தான் நான் ஜெபிக்கல. எந்த காரணமும் சொல்லாது. அந்த காரணங்கள் சொல்லாமல் ஜெபிக்கிற நபராக இருந்தால் நான் ஜெபத்தில் உற்சாகம் உள்ளவன். இந்த உற்சாகம் உள்ளவன் தான் எபூசியனை ஜெயிக்க முடியும். நம்பர் 2 சொன்ன, தலைவனின் வார்த்தைக்காக காத்திருக்கணும். தலைவன் வார்த்தைக்கு எப்ப சொல்லுவாங்கன்னு காத்திருக்கணும், எப்ப தடுக்கலான்னு காக்கக்கூடாது. நம்மளை பார்த்து ஒரு வார்த்தை சொன்ன எப்ப சொல்லுவாங்க, எனக்கு எப்போ ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, என்னை எதை செய்ய சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் ஆயத்தமும் யாருக்கு இருக்கிறதோ அவங்க தான் என்ன செய்ய முடியும்னா இந்த எபூசியனை ஜெயிக்க முடியும். தலைவனுக்கு மறுப்போம், மழுப்படும், ஸோ மறைக்க ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, இந்த எபூசியனை ஜெயிக்க முடியாது. நம்பர் 3, தலைவனுடைய பிரச்சனையை தன்னுடைய பிரச்சனையாக பார்க்கிற ஒருவன் தான் இந்த எபூசியனை ஜெயிக்க முடியும். பிரச்சனை தாவீதுக்கும் எபூசியனுக்கும். அந்த பிரச்சனையை தாவீது எதை பார்க்குறேன்னா தன்னுடைய பிரச்சனையாக பார்க்கிறான். இந்த 3 காரியம் எபூசியனை ஜெயிப்பதற்கு வழிவாச திறந்தது. இந்த 3 நமக்குள் இருந்தால் நாமும் சத்துருவை ஜெயிப்பதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டுவார். கண்களை மூடுவோம், கண்களை நோக்கி பார்ப்போம். கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமத்தை அர்ப்பணிக்குவோம், கர்த்தருடைய சமத்தை அர்ப்பணிப்போம். ஒரு அபிஷேகம் மேலே வரப்போகுது. இந்த எபூசியனை மேற்கொள்ள ஒரு அபிஷேகம் மேலே வரப்போகுது. ஒரு வல்லமை நம்ம வரப்போகுது. யுத்த அபிஷேகனுக்கு கர்த்தர் நம்ம தர விரும்புகிறார்.
ஒரு யுத்த அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். இந்த யுத்த அபிஷேகத்தை பெற்ற யோவாபு தான் இந்த எபூசியனை அடிக்க முடிஞ்சிச்சு. ஒரு யுத்த அபிஷேகத்தை கர்த்தருக்கு தர விரும்புகிறார். ஒரு யுத்த வல்லமையை கர்த்தருக்கு தர விரும்புகிறார். ஒரு சரியான அர்ப்பணிப்பு நமக்குள்ள வந்துட்டா, ஒரு சரியான அர்ப்பணிப்பு நமக்குள்ள வந்துட்ட ஆண்டவரே, நான் சொன்ன அந்த 3 காரியமும் நீ அர்ப்பணிச்சிட்டனா, இது 3ஐயும் செய்வதற்கு நீ ஆயத்தப்பட்டுட்டனா, இது 3ஐயும் செய்வதற்கு நீ உற்சாகப்பட்டுட்டனா, ஒரு யுத்த அபிஷேகம் இன்னைக்கு உன் மேலே இறங்கி வரும். ஒரு யுத்த அபிஷேகம் உன் மேலே இறங்கி வரும். ஒரு யுத்த வல்லமை உன் மேலே இறங்கி வரும். ஒரு யுத்த கிருபை உன் மேலே இறங்கி வரும். யோவாப் யாரு? ஒரு யுத்த மனிதர். யோவாப் யாரு? ஒரு யுத்த மனிதர். யோவாப் யாரு? ஒரு யுத்தத்தை நடப்பிக்கிற நபர். யோவாப் யாரு? யுத்தம் பண்ணக்கூடிய நபர். யோவாப் யாரு? போகிற இடங்களில் எல்லாம் யுத்தம் பண்ணி ஜெயிக்கிற நபர். அந்த யுத்த அபிஷேகத்தை இன்னைக்கு தேவன் நமக்கு தர விரும்புகிறான். அந்த யுத்த வல்லமையை இன்னைக்கு நமக்கு தேவன் தர விரும்புகிறான். அந்த யுத்த அபிஷேகம் இன்னைக்கு மேலே இறங்கி வரப்போகுது. ஒரு சரியான அர்ப்பணிப்புக்கு வாங்க. ஒரு சரியான அர்ப்பணிப்புக்குள்ள வாங்க. ஒரு சரியான அர்ப்பணிப்புக்குள்ள வாங்க. இது வரைக்கும் ஜெபத்தில் உற்சாகப்படாத இருந்தா இன்னைக்கு அர்ப்பணி. ஆண்டவரே, நான் ஜெபத்தில் உற்சாகப்படாத போனது உண்மை. ஜெபனாலே எனக்கு வெறுப்பாக இருந்துச்சு. ஜெபனாலே எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஜெபனாலே எனக்கு சலிப்பாக இருந்துச்சு. இப்படிப்பட்ட ஒரு நபர் இந்த எபூசியனை மேற்கொள்ள முடியாதுன்னா இன்னைக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். இன்னைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஜெபம் அப்படின்னா நான் உற்சாகப்படுவேன். ஆண்டவரே, எனக்கு யாரும் சொல்லவே தேவையில்லை. ஆண்டவரே, எனக்கு சாரம் சொன்ன அவசியம் இல்லை. ஆண்டவரே, நானாகவே எழுந்து ஜெபிப்பேன். நானாகவே எழுந்து ஜெபத்துக்கு போவேன். நானாகவே ஜெபிப்பேன். ஆண்டவரே, என்னை நம்பி எனக்கு ஆஸ்வதிங்கப்பான்னு சொல்லி எனக்கு முதல் அர்ப்பணிப்பு. 2வது அர்ப்பணிப்பு, எந்த காரணமும் நான் சொல்ல மாட்டேன். ஆண்டவரே, எந்த காரணத்தை நான் சொல்ல மாட்டேன். ஆண்டவரே, ஜெபத்துக்கு தடைக்கு எந்த காரணத்தை நான் சொல்ல மாட்டேன். ஆண்டவரே, எந்த காரணமும் நான் சொல்ல மாட்டேன். ஆண்டவரே, என்னை நம்பி எனக்கு ஆஸ்வதிங்கப்பான்னு சொல்லி எனக்கு 2வது அர்ப்பணிப்பு. இந்த முதல் அர்ப்பணிப்பை ஜோமனு. இந்த முதல் அர்ப்பணிப்பாக ஜோமனு. ரீபா ஷக்கா துடி மான்கா ரபோ அல்மா ராக்கா சேமனா. இயேசுவே நாமத்தில் ஆண்டவர். இயேசுவே நாமத்தில் ஆண்டவர். இயேசுவே நாமத்தில் ஆண்டவர். ஜெபத்தில் உற்சாகம் கொள்ள முடியாதபடி என் ஜனத்தை கட்டி வைக்க எல்லா வல்லமைகளும் முறிக்கப்பட்டு போகணும். இந்த வல்லமைகள் முறிக்கப்பட்டு போகணும். ஜெபத்தில் உற்சாகம் கொள்ள முடியாதபடி ஜெபத்தை உற்சாகத்தை இழந்து ஜெபத்தை ஒரு சலிப்பை ஏற்படுத்துற, ஜெபத்தை ஒரு சங்கடத்தை ஏற்படுத்துற, ஜெபத்தை ஒரு வருத்தத்தை ஏற்படுத்துற, ஜெபம்னு சொன்னாலே ஒரு வருத்தமாக உண்டாக்குகிற பொல்லாத வல்லமைகள் எல்லாம் இந்த நாட்டில் அழிக்கப்பட்டு போகணும். இந்த நாட்டில் அழிக்கப்பட்டு போகணும். இந்த நாட்டில் அழிக்கப்பட்டு போகணும். இயேசுவே நாமத்தால், இயேசுவே நாமத்தால், இயேசுவே நாமத்தால், இயேசுவே நாமத்தால், இயேசுவே நாமத்தால் அந்த யுத்த அபிஷேகம் ஆண்டவர், அந்த யுத்த அபிஷேகம் ஆண்டவர் வந்துக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு மேல அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு மேல ஒரு யுத்த அபிஷேகம் இறங்கட்டும். ஒரு யுத்த அபிஷேகம் இறங்கட்டும். ஒரு யுத்த வல்லமை இறங்கட்டும். ஒரு யுத்த வல்லமை இறங்கட்டும். ஒரு யுத்த அபிஷேகம், ஒரு பராக்கிரமசாலியின் அபிஷேகம், ஒரு பராக்கிரமசாலியின் அபிஷேகம். எந்த எபூசியனை மேற்கொள்ள முடியாம உன் குடும்பத்தை கட்டி வச்சு அந்த ஆவியை மேற்கொள்ள, அந்த எபூசியனை மேற்கொள்ள, அந்த எபூசியன் ஆவியை மேற்கொள்ள, அந்த எபூசியன் வல்லமையை மேற்கொள்ள. அல்மா ராகாஷா ரிகாமா நாகாதா அல்மா ராபா தோடா கரா நீமா லா ராபா ஷேகா. இயேசுவே நாமத்தால், இயேசுவே நாமத்தால் எல்லா எபூசியன் ஆவிகள், எல்லா எபூசியன் வல்லமைகள் இன்னைக்கு முறியடிக்கப்படணும். இன்னைக்கு முறியடிக்கப்படணும். இன்னைக்கு முறியடிக்கப்படணும். ஜெபத்தில் உற்சாகத்தை தடுக்கிற, ஜெபத்தில் உற்சாகத்தை கெடுக்கிற, ஜெபத்துக்கு உற்சாகத்தை எடுத்து போடுகிற, ஜெபத்தை சலிப்பை உண்டாக்க பொல்லாத எபூசியன் ஆவி, பொல்லாத எபூசியன் ஆவி இன்னைக்கு அழிக்கப்படட்டும். இன்னைக்கு அழிக்கப்படட்டும். அதை மேற்கொண்ட யுத்த அபிஷேகம், அதை மேற்கொண்ட யுத்த அபிஷேகம். ராகா மானாரா அல்மா ராஷா ஒரு அபிஷேகம் இறங்குது. உன் மேல ஒரு அபிஷேகம் இறங்குது. உன் கைகளை ஒரு அபிஷேகம் இறங்குது. உன் கைகளை ஒரு அபிஷேகம் இறங்குது. உன் விரல்களை யுத்தத்துக்கு படிப்பிக்கிறான். உன் விரல்களை யுத்தத்துக்கு தேவன் படிப்பிக்கிறான். உன் விரல்களை யுத்தத்துக்கு தேவன் படிப்பிக்கிறான். உன் விரல்களை தேவன் யுத்தத்துக்கு படிப்பிக்கிறான். ஒரு யுத்த அபிஷேகம், ஒரு யுத்த அபிஷேகம், ஒரு யுத்த அபிஷேகம். எந்த ஆவியை மேற்கொள்ள முடியலையோ Kamala Rakamana so Rabaduda Karanala Ribakamana Todaro Rakiri ஒரு அக்கினி, ஒரு அக்கினி, ஒரு யுத்த அபிஷேகம், யுத்த அபிஷேகம். எபூசியன் ஆவியை மேற்கொள்ள, எபூசியனை மேற்கொள்ள. உன் குடும்பத்தை கட்டி வச்சிருக்க, உன் எல்லையை கட்டி வச்சிருக்க, உன் ஏரியாவை கட்டி வச்சிருக்க. அந்த எபூசியன் ஆவியை மேற்கொண்ட ஒரு அபிஷேகம், மேற்கொண்ட ஒரு அபிஷேகம், ஒரு யுத்த அபிஷேகம், யுத்த அபிஷேகம், யுத்த அபிஷேகம். இப்ப 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 ஓ வருவார் மேலும், ஓ வருவார் மேலும், அர்ப்பணிக்கிற ஓ வருவார் மேலும். அந்த யுத்த அபிஷேகம், அந்த யுத்த அபிஷேகம் ஓ வருவரை நிரப்பட்டும், ஓ வருவரை நிரப்பட்டும், ஓ வருவரை நிரப்பட்டும். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம்,
மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து இயேசுவின் நாமத்தில் அந்த யுத்த அபிஷேகம், அந்த யுத்த அபிஷேகம் ஒவ்வொருவர் மேலே, ஒவ்வொருவர் மேலே அந்த யுத்த அபிஷேகம், அந்த யுத்த அபிஷேகம், அந்த யுத்த அபிஷேகம் எபூசின் ஆவியை மேற்கொள்ள, எபூசின் ஆவியை மேற்கொள்ள ஒரு யுத்த அபிஷேகம், ஒரு யுத்த அபிஷேகம், ஒரு யுத்த வல்லமை, ஒரு யுத்த வல்லமை இப்ப 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 ஓ ஒருவர் மேல, ஓ ஒருவர் மேல, ஓ ராபாகதா ராபானா ஷகலரா ரிபாகதா உன் மேல ஒரு அபிஷேகம், உன் விரல்களை யுத்தத்துக்கு படிப்பிக்கிறார், உன் விரல்களை யுத்தத்துக்கு படிப்பிக்கிறார், உன் யுத்தத்தை தேவன் வேலை பயிற்றுவிக்கிறார். அந்த யுத்த அபிஷேகம் ஆண்டவர் ஒவ்வொருவரை பற்றி பிடிக்கணும், ஒவ்வொருவரை பற்றி பிடிக்கணும். இதுவரைக்கும் மேற்கொள்ள முடியாது இந்த எபூசியனை மேற்கொள்ள, இந்த எபூசியன் ஆவியை மேற்கொள்ள, இந்த எபூசியன் வல்லமையை மேற்கொள்ள ஒரு அபிஷேக வல்லமை, ஒரு அபிஷேக வல்லமை யோவாபுக்கு மேலே இருந்த அந்த யுத்த அபிஷேகம், அந்த யோவாபுக்கு மேலே இருந்த அந்த யுத்த அபிஷேகம், அந்த யுத்த அபிஷேகம், அந்த யுத்த அபிஷேகம், அந்த யுத்த அபிஷேகம் ஓ ஒருவர் மேல, ஓ ஒருவர் மேல, ஓ ராபாகதா, ஓ ராபாபா Baba, ora bakadada, almaraka sebaloro. இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் விடாத அந்த அபிஷேகத்தை விடாத, அந்த அபிஷேகத்தை விடாத, அந்த அபிஷேகத்தை விடாத ஒரு யுத்த அபிஷேகம். இது முக்கியமான அபிஷேகம், இது முக்கியமான அபிஷேகம், இது முக்கியமான அபிஷேகம், ஒரு யுத்த அபிஷேகம், யுத்த அபிஷேகம். இந்த யுத்த அபிஷேகம் ஓ ஒருவர் மேலும், ஓ ஒருவர் மேலும் இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும். இந்த கூடாரத்தில் வந்த, இந்த கூடாரத்தில் வந்திருக்க அத்தனை பேருக்கு மேல, அத்தனை பேருக்கு மேல அந்த யுத்த அபிஷேகம், அந்த யுத்த வல்லமை, அந்த யுத்த வல்லமை இப்பொழுது 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 ஓ ஒருவரே அந்த யுத்த அபிஷேகத்தை நிரப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் எபூசியன் ஆவியை அழிக்கிறோம், எபூசியன் வல்லமையை அழிக்கிறோம், எபூசியன் வல்லமையை முறி அடிக்கிறோம், எபூசியன் வல்லமையை முறி அடிக்கிறோம். கிராமத்தை கட்டி வச்சிருக்க, குடும்பத்தை கட்டி வச்சிருக்க, எல்லைகளை கட்டி வச்சிருக்க எல்லா எபூசியன் ஆவியை, எல்லா எபூசியன் ஆவிய எனக்கு முறி அடிக்கப்படட்டும், முறி அடிக்கப்படட்டும், முறி அடிக்கப்படட்டும், முறி அடிக்கப்படட்டும், முறி அடிக்கப்படட்டும். பொல்லாத எபூசியன் ஆவிய, பொல்லாத எபூசிய வல்லமைய இந்த நாட்கள் ரீபாகதா அல்மா ராகா ராகா நா துடா அல்மா ராகா சே ஓ ராபா துடா கராபோ. இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் எல்லா எபூசியன் ஆவிய, எல்லா எபூசிய வல்லமைய இன்னைக்கு முறிக்கிறோம், இன்னைக்கு முறித்து ஜெபிக்கிறோம், இன்னைக்கு முறித்து ஜெபிக்கிறோம். குடும்பங்களை கட்டி வச்சிருக்க, குடும்பங்களை கட்டி வச்சிருக்க, குடும்பங்களை கட்டி வச்சிருக்க, குடும்பங்களை கட்டி வச்சிருக்க ஓ ராபாகா அல்மா ராகா சோ ராகா துடா ரீபாலாரா குடும்பங்களை கட்டி வச்சிருக்க பொல்லாத ஆவி, பொல்லாத எபூசியன் ஆவி இன்னைக்கு முறிக்கப்படட்டும். எல்லா வாய்களை திறந்து ஜெபி, வாயை திறந்து ஜெபி. ரீபா சோ ராகா துடா அபிஷேக நிறைவே ஜெபி, ஆவியை நிறைவே ஜெபி. ஒரு அக்கினி இறங்குது, ஒரு அக்கினி இறங்குது, ஒரு அக்கினி இறங்குது. உன் குடும்பத்தை கட்டி வச்சிருக்க, உன் பிள்ளைகளை கட்டி வச்சிருக்க, உன் கிராமத்தை கட்டி வச்சிருக்க, உன் எல்லையை கட்டி வச்சிருக்க இந்த எபூசியன் ஆவி, இந்த எபூசியன் வல்லமை இன்னைக்கு முறிக்கப்படட்டும், இன்னைக்கு முறிக்கப்படட்டும், இன்னைக்கு முறிக்கப்படட்டும். அந்த மேற்கொள்கிற அபிஷேக வல்லமை ஓ ஒருவர் மேலும் ஒரு யுத்த அபிஷேகம், ஒரு யுத்த அபிஷேகம், ஒரு யுத்த வல்லமை, ஒரு யுத்த வல்லமை இப்ப 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 பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். விடாத இந்த அபிஷேகத்தை, விடாத இந்த அபிஷேகத்தை, விடாத விடாத இந்த அபிஷேகத்தை விடாத. ஆவியில் நிரம்பு, ஆவியில் நிரம்பு, ஆவியில் நிரம்பு. அந்த எபூசியன் வாயை திறக்கிறான், அந்த எபூசியன் வாயை திறக்கிறான். தாவீதுக்கு முன்னால வாயை திறந்தது போல உனக்கு முன்னால வாயை திறக்கிறான், உனக்கு முன்னால வாயை திறக்கிறான். இப்ப அவன் அடி, இப்ப அவன் எபூசியன் ஆவி அடி, அந்த எபூசியன் வல்லமையை முறியடி, அந்த எபூசியன் வல்லமையை முறியடி. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் பொல்லாத எபூசியன் ஆவி, பொல்லாத குடும்பத்தை கட்டி வச்சிருக்க, எங்க பிள்ளைகளை கட்டி வச்சிருக்க, எங்க எல்லையை கட்டி வச்சிருக்க, எங்க ஏரியாவை கட்டி வச்சிருக்க பொல்லாத வல்லமை, பொல்லாத ஆவி இப்பொழுது கர்த்தவனை கடிந்து கொள்ளுவாராக, கர்த்தவனை கடிந்து கொள்ளுவாராக இயேசுவின் நாமத்தில். ஓ ராபாகா அல்மா ராகா ஒரு அக்கினி, ஒரு அக்கினி, ஒரு அக்கினி, ஒரு அக்கினி இப்பொழுது, இப்பொழுது, இப்பொழுது ஒரு தேவ அக்கினி, ஒரு தேவ அக்கினி, ஒரு யுத்த அபிஷேகம். அந்த யுத்த அபிஷேகம் உன் மேல இறங்கி வருது, உன் மேல இறங்கி வருது, உன் மேல இறங்கி வருது. அந்த ஆவியை முறியடி, அந்த ஆவியை முறியடிச்சு சோமன், அந்த ஆவியை முறியடிச்சு சோமனே.
ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சத்தானை தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாடோ விலகிடா. நம் இயேசு நல்லவர், கைவிடா, ஒரு நாளோ விலகிடா. எதிர்காலம் உனக்குண்டு, எதற்குமே பயமில்லை. ஒரு பாஷாக்கோ எதிர்காலத்தை கெடுக்க நினைக்கிற ஆவிகள், உன் எதிர்காலத்தை கெடுக்க நினைக்கிற ஆவிகள், உன் எதிர்காலத்தை கெடுக்க நினைக்கிற எமோஷன் ஆவி, உன் எதிர்காலத்தை கெடுக்க நினைக்கிற உன் பிள்ளைகள் எதிர்காலத்தை கெடுக்க நினைக்கிற உன் பிள்ளைகள் எதிர்காலத்தை, உன் குடும்ப எதிர்காலத்தை கெடுக்கிற அந்த ஆவிகள் இன்னைக்கு அழிக்கப்படுது, இன்னைக்கு அழிக்கப்படுது, அன்னைக்கு அழிக்கப்படுது. உன் எதிர்காலத்தை, உன் குடும்ப எதிர்காலத்தை, உன் பிள்ளைகள் எதிர்காலத்தை கெடுக்க நினைக்கிற எமோஷன் ஆவி, எமோஷன் ஆவி இன்னைக்கு அழிச்சு ஜோமன், இன்னைக்கு அழிச்சு ஜோமன். இப்ப அடி, இப்ப அடி, இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். பொல்லாத ஆவிகள் எங்கள் எதிர்காலத்தை கெடுக்கிற, எங்கள் எதிர்காலத்தை பாழாக்கிற பொல்லாத ஆவிகள் இன்னைக்கு அழிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்குமே பயமில்லை. எதற்குமே பயமில்லை. அதிகாரம் கையிலே, இயேசுவின் நாமத்தினால் இந்த அபிஷேகத்தை நிரம்பி ஜெபிக்கிறோம், இந்த அபிஷேகத்தை நிரம்பி ஜெபிக்கிறோம், இந்த ஆவியை நிரம்பி ஜெபிக்கிறோம், இந்த வல்லமை நிரம்பி ஜெபிக்கிறோம். எங்க குடும்ப எதிர்காலத்தை பாழாக்குற, எங்க பிள்ளைகள் எதிர்காலத்தை பாழாக்குற ஓ ராபா காத்தா அல்மா ராகாசே ரீமா காத்துடாரோ, எங்க குடும்பத்தை பாழாக்க நினைக்கிற, எங்க எதிர்காலத்தை பாழாக்க நினைக்கிற இந்த வல்லமைகள், இந்த வல்லமைகள், இந்த வல்லமைகள், இந்த வல்லமைகள் இன்னைக்கு அழிக்கப்படட்டும், இன்னைக்கு அழிக்கப்படும். ஜெபி ஜெபி ஜெபி. ஆவை நிரம்பி, ஆவை நிரம்பி. ஒரு அக்கினி இறங்குது, ஒரு அக்கினி இறங்குது, ஒரு அக்கினி இறங்குது, அக்கினி இறங்குது. ஒரு அபிஷேக வல்லமை, ஒரு அபிஷேக வல்லமை உன் மேல இறங்கி வருது, உன் மேல இறங்கி வருது. உன் குடும்ப எதிர்காலம் இனி பிரகாசமா இருக்கும், உன் பிள்ளைகள் எதிர்காலம் இனி பிரகாசமா இருக்கும், உன் பிள்ளைகள் வாழ்க்கை இனி ஆஸ்வதிக்கப்படும், உன் குடும்ப வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்படும், உன் பொருளாதார வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்படும். உன் எதிர்காலம் இனி பிரகாசமா இருக்கும், உன் எதிர்காலம் மகிமையா இருக்கும், உன் எதிர்காலம் இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் எங்கள் எதிர்காலம் ஆண்டவரே, ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய கரத்தில் எடுக்கும், உம்முடைய கரத்தில் இருக்கட்டும். எங்கள் எதிர்காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கட்டும், அது பிரகாசமா இருக்கட்டும். எதிர்காலம் நமக்குண்டு, சொல்லுங்க எதிர்காலம் எதற்குமே. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே. நாம் ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எதிர்காலம் நமக்குண்டு. ஓ ரபாகோதோ, ஓ எதற்குமே பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே. நாம் ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. எதிர்காலம் நமக்குண்டு. ஓ நாம் ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. எதிர்காலம் நமக்குண்டு. இயேசுவின் நாமத்தினால் எதிர்காலத்தை கொடுத்த பயம் நீங்கட்டும், எதிர்காலத்தை கொடுத்த பயம் நீங்கட்டும், எதிர்காலத்தை கொடுத்த பயம் நீங்கட்டும். உனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் உண்டு, உனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் உண்டு. உன் ஆஸ்வதிக்கப்பட்ட எதிர்காலம் உண்டு. உன் எதிர்காலத்தை கர்த்தர் ஆஸ்வதிக்கிறான், உன் எதிர்காலத்தை கர்த்தர் ஆஸ்வதிக்கிறான். உன் எதிர்காலம் ஒரு ஆஸ்வாத
ஆசீர்வாதமான காலம். அது ஒரு பொற்காலமாய் மாறும். அது ஒரு பொற்காலமாய் மாறும். உன் எதிர்காலம் ஆசீர்வாதமா மாறும். இன்று காண்கிற எகிப்தியனை இனி காண மாட்டோம். இன்று காண்கிற எகிப்தியனை இனி காண மாட்டோம். இன்று காண்கிற எகிப்தியனை இனி காண மாட்டோம். உன் எதிர்காலத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உன் எதிர்காலத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஓ ரா பாபா, உன் குடும்பம் எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படுது. உன் குடும்பம் எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படுது. உங்க பிள்ளைகள் எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படுது. உங்க சரீரம் ஆசீர்வதிக்கப்படுது. உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுது. உன் தொழில் ஆசீர்வதிக்கப்படுது. சபை ஆசீர்வதிக்கப்படுகிறது. எதிர்கால நமக்குண்டு, எதற்குமே பயமில்லை. ஓ அதிகாரம் கையிலே, தேவ அதிகாரம் கையிலே, நாம் ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம், மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் எதிர்காலம் ஒரு ஆசீர்வாதமா மாறட்டும். எதிர்காலம் ஒரு பொற்காலமாய் மாறட்டும். எதிர்காலம் ஒரு மகிமையாய் மாறட்டும். எதிர்காலங்கள் ஆஸ்வதிக்கப்படட்டையா. பிள்ளைகள் எதிர்காலங்கள், சபையுடைய எதிர்காலம் ஆண்டவர் ஆஸ்வதிக்கப்பட்டதா மாறட்டும். ஒரு ஆஸ்வதிக்கப்பட்டதாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் எதிர்காலத்தில் கையை வைக்கிற எபூசின் ஆவிகள், எபூசின் ஆவிகள், எபூசின் ஆவிகள் இன்னைக்கு முறியடிக்கப்படட்டும். இன்னைக்கு முறியடிக்கப்படட்டும். எபூசின் ஆவிகள் இன்னைக்கு முறியடிக்கப்படட்டும். எதிர்காலத்தில் கையை வைக்கிற, எதிர்காலத்தை கெடுக்கிற, எதிர்காலத்தை பிடிக்கிற பொல்லாத ஆவிகள், எபூசின் ஆவிகள் இன்னைக்கு அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக. பங்குக்கு அத்தனை பேருடைய எதிர்காலங்கள், பங்கு பெற அத்தனை பேருடைய எதிர்காலங்கள் ஆஸ்வதிக்கப்படட்டும், ஆஸ்வதிக்கப்படட்டும். ஒவ்வொரு எதிர்காலங்கள் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எதிர்கால நமக்குண்டு, பயமில்லை. சொல்லுங்க எல்லாரும் வாயை திறந்து. எதிர்கால நமக்குண்டு, எதற்குமே பயமில்லை. அதிகாரம் கையிலே, வாயில திறந்து. அதிகாரம் கையிலே, ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசம். கடைசியாக எதிர்கால நமக்குண்டு, எதற்குமே, எதிர்கால நமக்குண்டு, எதற்குமே பயமில்லை. அதிகாரம் கையிலே, தேவ அதிகாரம் கையிலே, ஆளுவோம் தேசத்தை. இயேசுவின் நாமத்தினால். ஆமா, குடும்பத்தை கொடுத்த பாலாக்க நினைக்கிற, குடும்பத்தை கையை வைக்கிற பொல்லாத ஆவிகள் இன்னைக்கு அழிக்கப்படட்டும் ஆண்டவர். சரீரத்தில் கையை வைக்கிற பொல்லாத ஆவிகள் இன்னைக்கு அழிக்கப்படட்டும் ஆண்டவர். பொல்லாததுல கையை வைக்கிற ஆவிகள் இன்னைக்கு அழிக்கப்படட்டும் ஆண்டவர். எங்க எதிர்காலத்தில் பிள்ளைகளை எதிர்காலத்தில் கையை வைக்கிற எல்லா வல்லமைகள் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை முறியடிக்கப்பட்டு போவதாக. எதிர்கால நமக்குண்டு, எதிர்கால நமக்குண்டு, பயமில்லை. அதிகாரம் கையிலே, தேவ அதிகாரம் கையிலே, ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இலக்காதே, சிமலரக்க தொடரோ. நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இலக்காதே, கண்ணீரை துடைப்பவர், உன் கண்ணீரை துடைப்பவர் கதவண்டை நிற்கிறார். நம்
நிற்கிறார், நம் கதவண்டை நிற்கிறார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதோ கைவிடா, ஒரு நாளோ விலகிடா. கர்த்தருடைய பலத்த கரங்கள் மேல் இருக்கட்டும். அர்ப்பணிக்கப்பட்டவர்களாய், ஒப்புக் கொடுக்கப்பட்டவர்களாய், ஆண்டவர் இந்த எபூசின் ஆவியை மேற்கொண்டு ஜெயிக்கப்பட்டவர்களாய் இந்த சமூகத்திலிருந்து புறப்பட்டு போக கர்த்தர் கிருபை பாராட்டி கொடுங்க சுவாமி. மகிமையுள்ள கதை அர்ப்பணிக்கிறோம். யோவாப்பு மாத்திரமல்ல, நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த எபூசியனின் ஆவியை மேற்கொண்டு ஜெயித்து ஜெயம் எடுக்க கர்த்தருக்கு கூடவே இருந்து இப்படி அபிஷேகத்தான கிருபையினால வல்லமையினால எங்களை நிரப்பி எங்களை பயன்படுத்தி ஆசீர்வதிக்கும்படிக்கு உங்கள் சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்த்து ஜெபிக்கிறோம். அந்த அத்தனை பேரை கர்த்தர் ஆசீர்வதிச்சு கொடுங்க. ஒப்புக் கொடுக்கிறோம், காத்துக்கொள்ளும். உங்கள் கிருபை எங்களோட விலகாம இருந்து எங்களை வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.